மறிப்பதை குறித்து நம்ம தியானித்தோம் இல்லையா? கரெக்டா? ஓகே. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது நம்ம கடந்த வாரம் நம்ம தியானிச்சது குறித்து? ஞாபகம் ஒருத்தர் 2 பேருக்கு தான் இருக்குதா? ஞாபகம் இருக்குதா? சுயத்துக்கு மறிக்கிறது அப்படின்றத குறித்து நம்ம தியானித்தது ஞாபகம் இருக்குது. வெரி குட். ஓகே. அதுக்கு முந்தைய வாரம் வந்து நம்ம புண்ணியங்கள் என்றால் என்ன அப்படின்றத குறித்து எடுத்தோம் இல்லையா? பலவிதமான புண்ணியங்கள் உண்டு. அதில் மிக சிறந்த புண்ணியம் வந்து தாழ்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம தாழ்ச்சியை குறித்து நம்ம எடுத்தோம். இன்றைக்கி ஒரு முறை நான் மறுபடியும் அந்த ஸ்லைடை உங்ககிட்ட ஒரு முறை காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஒரு செகண்ட். ஓகே. இந்த ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? ஸ்க்ரீன் பார்க்க முடியுதா? முடியுது பிரதர். பார்க்க முடியுது பிரதர். பார்க்க ஓகே. முடியுது. ஓகே. படிக்க முடியுதா? படிக்க முடியுது பிரதர். வெரி குட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த தலையாய பாவங்கள் பார்க்குறோம். 7 தலையாய பாவங்கள் நம்ம திருச்சபை நமக்கு சொல்லுது. இந்த 7 தலையாய பாவங்களுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் தான் இந்த 7 தலையாய புண்ணியங்கள். இந்த புண்ணியத்தில் நம்ம வளரும் போது இந்த பாவத்திலேருந்து நாம் வெளிவர முடியும். அதுதான் திருச்சபை நமக்கு சொல்லி கொடுக்குறது. ஓகே. தயவுசெய்து நீங்கள் பேசும்போது மட்டும் வீடியோ ஆன் இது மைக் ஆன் பண்ணுங்க, மற்ற நேரத்தில் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த தலையான பாவம் 7 பாவத்தை திருச்சபை நமக்கு கொடுக்கறது. இந்த 7 பாவத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த புண்ணியங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம அப்படி பண்ணலைன்னா இதுக்கப்புறமா அட்லீஸ்ட் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஓகே. ஃபஸ்ட்டு தலையாய பாவம் என்னது? கர்வம். கர்வம், பெருமை, அகந்தை. ஆங்கிலத்தில் ப்ரைடுன்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டானது தாழ்ச்சி. இதைத்தான் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா? தாழ்ச்சியினால தான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் எதனால் வருது? தாழ்ச்சி இருக்கிறவங்களால தான் கீழ்ப்படிய முடியும். அப்போ நம்ம தாழ்ச்சியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது கீழ்ப்படிதல் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும். அதுக்கு அடுத்த தலையான பாவம் கிரீட், அதாவது பேராசை. பேராசை எதை குறித்து நமக்கு அது நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ண போதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆப்போசிட்டானது வந்து சேரிட்டி. அது உண்மையிலே அன்பு. அன்பு, பணிவிடை செய்கிறது, பணி செய்கிறது. பணி செய்கிறதுன்றது அன்புடைய வெளிப்பாடு தான் பணி செய்கிறது இல்லையா? சில பைபிளில் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 13:13 அந்த வார்த்தையை பார்க்கும்போது நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, இதில் அன்பு சிறந்ததுன்னு தமிழில் இருக்கும். இங்கிலீஷில் சில பைபிளில் பார்த்தீங்கன்னா ஹோப், ஃபெய்த் அண்ட் சேரிட்டி, அவுட் ஆஃப் விச் சேரிட்டி இஸ் த பெஸ்ட்ன்னு இருக்கும். சேரிட்டின்றது அன்புடைய வெளிப்பாடு. யாருடைய உள்ளத்தில் உண்மையிலே கடவுளுடைய அன்பு இருக்குதோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக மற்றவர்களுக்கு தொண்டு செய்வாங்க, பணிவிடை செய்வார்கள். அந்த நம்ம அன்பில் வளர வளர, தொண்டு செய்கிறதுல வளர வளர நமக்கு பேராசை நம்மளை விட்டு போயிடும். அதே போல் 3வது லஸ்ட், காம இச்சை, சிற்றின்ப ஆசைகள். இது வந்து கற்பு, ஒழுக்கம், இதுதான் நம்ம சாஸ்டிட்டின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக பொறாமை. ஆங்கிலத்தில் என்வின்னு சொல்லுவாங்க, ஜெலசின்னு சொல்லுவாங்க. பொறாமை. அதுக்கு இந்த பொறாமையிலேருந்து வெளியே வரணும்னா நமக்கு நன்றி உணர்வு இருக்கணும். கடவுள் மேல் கடவுள் நமக்கு செய்த காரியங்களுக்காக நம்ம நன்றி செலுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பொறாமையிலேருந்து வெளியே வர முடியும். அப்போ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணோம்? பொறாமையை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, நன்றி செலுத்துறது படி ஃபோக்கஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட ஐ திங்க் 3 வாரமோ 4 வாரமோ நம்ம நன்றியை பற்றி நம்ம எடுத்திருக்கிறோம். சகோதரி ராணி அவர்களும் ஒரு முறை நன்றியை பற்றி எடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த நன்றி உணர்வு, கடவுளுக்கு ஏன் நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்றத குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பொறாமையிலேருந்து வெளியே வர முடியும். அடுத்தது பெருந்தீனி, குளுட்டனின்னு சொல்லுவாங்க. போஜன பிரியம். ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய பாவம்னே தெரியாது. அதிகமாக சாப்பிட்றது, ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு ஆசைப்படுறது, நம்ம விரும்பினதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறதுலாம் என்னது? பெருந்தீனி. இது இருக்கும்போது நம்மளுக்கு இந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல். அப்போ செல்ஃப் கண்ட்ரோல் வந்து ஒரு கிஃப்ட் கூட இருக்குது, ஃப்ரூட் ஆல்சோ. பரிசுத்தாயுடைய ஒரு கொடையில் வரங்கள் அல்ல, கனிகளில் ஒன்று இந்த செல்ஃப் கண்ட்ரோல். அதற்கு அடுத்தபடியானது ரேத் அல்லனா கோபம், சீற்றம், பயங்கரமான கோபம் வருது. அதுக்கு ஆப்போசிட் பொறுமை, சகித்து கொள்ளுதல், அடக்கமாக இருக்கிறது. ஸோ மெயினாக இந்த பொறுமையை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பொறுமையும் நம்பிக்கையுடைய கனெக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த விர்ச்சுஸ் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை.
டைம் இருந்தால் ஒரு நாள் நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். எத்தனை வந்திருக்கு? 6 7 வந்து 6 வந்திருக்கா? கடைசியாக ஸ்லோத், அதாவது சோம்பேறித்தனம். உண்மையிலே எனக்கு ரொம்ப வருஷமா சோம்பேறித்தனமா இருந்தது பாவம்னு தெரியாது. எத்தனை பேர் எங்களை மாதிரி இருக்கீங்கன்னு தெரியல. நம்ம என்ன நினைக்கிறோம், ரிலாக்ஸ் பண்ணுறோம் நிறைய நேரத்தில் சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டு இருக்கிறோம். அந்த சோம்பேறித்தனமாக இருக்கிறதும் பாவம்னு பைபிள் சொல்லுது. அதுக்கு அந்த சோம்பேறித்தனத்துலேருந்து நம்ம வெளியே வரணும்னா விடாமுயற்சியோடு கடவுள் நம்ம கொடுத்த வேலையை செயல்பட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சோம்பேறித்தனம் நம்மளை விட்டு போயிடும். நம்ம சுறுசுறுப்பாக கடவுள் நமக்கு கொடுத்த காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கும்போது இந்த சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியில் வந்துடலாம். பைபிள் ஒரு அருமையான எக்ஸாம்பிள். கடவுள் மனதிற்கு உகந்தவர் என்று அழைக்கப்பட்ட தாவீது இந்த சோம்பேறித்தனத்தினால்தான் தான் பாவத்தில் விழுந்தார். ஓகே, அப்போ நம்ம சுறுசுறுப்பாக இருப்பது மிக மிக அவசியமான ஒன்று. இதில் இந்த எல்லோ கலரில் நான் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹியூமிலிட்டி பற்றி நம்ம ரொம்ப டீப்பாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நன்றி உணர்வு பற்றி நிறைய முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பொறுமை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வேணால் நம்ம ஒரு முறை எடுக்கலாம். இன்னைக்கு இந்த நன்றி உணர்வுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பொறாமை. இந்த பொறாமை குறித்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நம்மகிட்ட இருக்கா இல்லையா நமக்கு தெரியும் இல்லையா? பொறாமை. இது இந்த மாதிரி டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? யூஸ்ஃபுல்லாக இருக்கா? பிடிச்சிருக்கா பிடிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா? அது முக்கியம். ஓகே, அப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்மகிட்ட இருக்கக்கூடாது, ரைட் சைடில் இருக்கிறது நமக்கு வளரணும். புண்ணியங்கள் நம்மகிட்ட வளர வளர இந்த இடது பக்கம் இருக்கிற சாவான பாவங்கள் நம்மை விட்டு போயிடும். அதான் அதனுடைய அர்த்தம். திருச்சபை ரெண்டையுமே கொடுத்துருக்குது. ஒன்று சாவான தலையான 7 பாவங்கள், தலையான 7 புண்ணியங்கள். இந்த 7 புண்ணியங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வளரும் பொழுது இந்த பாவங்கள் நம்மை விட்டு அகன்று போகும். அதான் அதனுடைய அர்த்தம். ஓகே, குட். இன்னைக்கு முதல்ல இந்த பொறாமை குறித்து பார்க்கலாம். ஒரு வசனத்தை எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம தியானம் பண்ணலாம். நீதிமொழிகள் 14:30. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 30வது இறை வார்த்தை. Proverbs chapter 14 verse 30. Proverbs chapter 14 verse 30. Proverbs 14:30. 14வது அதிகாரம் 30வது இறை வார்த்தை. மன அமைதி உடல் நலம் தரும். யாராவது எடுத்தவங்க படிக்கலாம், யார் வேணா படிக்கலாம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 30வது மன அமைதி உடல் நலம் தரும், சினவெறியோ எலும்புருக்கியாகும். ஓகே, வேற ஏதாவது பைபிள்ல தமிழ்ல வேற ஏதாவது புதிய மொழிபெயர்ப்பு யாரும் வச்சிருக்கீங்களா? லேட்டஸ்டா வந்திருக்குது. மன அமைதி உடல் நலம் தரும், பொறாமையோ எலும்புருக்கி நோயாக்கும். பழைய மொழிபெயர்ப்புல தப்பா இருந்திருக்குது, அதை இப்போ மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இது சினவெறி கிடையாது, பொறாமை. ஒரு மாதிரி மறுபடியும் படிங்க சிஸ்டர், புதிய மொழிபெயர்ப்பு. மன அமைதி உடல் நலம் தரும், பொறாமையோ எலும்புருக்கி நோயாகும். இந்த பழைய இதுல சினவெறின்னு இருக்குது, ஆனா புதிய மொழிபெயர்ப்புல அதை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அது பொறாமைன்றதுதான் கரெக்டானது. மன அமைதி உடல் நலம் தரும், பொறாமையோ எலும்புருக்கி ஆகும். அப்ப எலும்புருக்கி நோய் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? பொறாமை. தயவுசெய்து யாருக்காவது அந்த மாதிரி டிபி வந்து அவங்ககிட்ட போய்ட்டு உங்களுக்கு பொறாமை இருக்குன்னு சொல்லிடாதீங்க. நான் ஜோக் சொல்லுவேன், ஒரு முக்கியமான காரணம், எலும்பில் அங்கங்கே ஜாயிண்டில் பெயின் இருக்குது, முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது எல்லாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நமக்கு பொறாமை இருக்கான்னு யோசித்து பார்க்குறது நல்லது. ஓகேயா? ஆனால் இருக்கிறவங்களுக்குலாம் இதுதான் பிரச்சனைன்னு போய் சொல்லிடக்கூடாது. இது ஒரு காரணம். ஒரு நோய் வர்றதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஆன்மீக காரணங்கள் ஒரு முக்கியமான காரணம். நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம செய்கிற வேலையும் ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லையா? பல காரணங்கள் உண்டு. அதனால் இப்போ ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட்டான ஒரு பொருளை தூக்கி வேலை செய்கிறாருன்னா சில நேரத்தில் ஜாயின்ஸில் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம அதனால் அவருக்கு வந்து பொறாமை பிடிச்ச மனுஷன் சொல்லக்கூடாது. அதனால் சாதாரணமாக நம்மளை செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. நம்மக்கிட்ட பொறாமை இருக்குதா? பொறாமை இருக்கும் பொழுது அது எங்கே போய் அஃபெக்ட் ஆகுது? பொறாமை எங்கே போய் அஃபெக்ட் ஆகுது? போன்ஸில் அஃபெக்ட் ஆகுது. நர்ஸ் கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்க. பொறாமை ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு ஆன்மீக காரணங்கள் உண்டு. இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். போன்ஸில் நம்மளுக்கு பெயின் வருது, அதில் போன்ஸ் உள்ள மேரோஸ் வந்து வீக் ஆகுதுன்னா
பொறாமை ஒரு முக்கியமான காரணமாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ பி கேர்ஃபுல். குட். அடுத்தபடியாக இந்த பொறாமைனா என்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. பொறாமை நம்ம வந்து இன்னைக்கு நேரத்தில் ஆதி ஆகமத்திலே பார்க்குறோம் இல்லையா? தொடக்க நூல்லே பார்க்குறோம். ஓகே, நம்ம அது போல பொறாமைனா என்னன்னு பார்க்கலாம். மற்றவரிடம் இருக்கும், யாராவது நோட் பண்ணிக்கிறீங்களா? பொறாமை என்றால் என்ன? மற்றவர்களிடம் இருக்கும் ஆசீர்வாதம், வெற்றி, செல்வம், திறமை, பதவி போன்றவற்றை பார்த்து அது எனக்கு வேண்டும். மற்றவர்களிடம் இருக்கும் ஆசீர்வாதம், வெற்றி, செல்வம், திறமை. என்ன டெய்ஸி சிஸ்டம் டல்லா இருக்க மாதிரி இருக்கு. இல்ல பிரதர், நல்லா இருக்கேன் பிரதர். ஓகே, ஃபைன். மற்றவர்களிடம் இருக்கும் ஆசீர்வாதம், வெற்றி. கொஞ்சம் ஆடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க சிஸ்டர்ஸ். யா. மற்றவரிடம் இருக்கும் ஆசீர்வாதம், வெற்றி, செல்வம், திறமை, பதவி. ஓகே, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு எனக்கும் அது வேணும், அது எனக்கும் வேண்டும் என்று உள்ளத்தில் வருந்துவது அல்லது ஆசைப்படுவதற்கு பேர் என்னது? பொறாமை. உள்ளத்தில் ஆசைப்பட்டாலும் பொறாமைக்கு அது ஸ்டார்டிங். வருத்தம் வந்து பொறாமை வந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ மற்றவங்ககிட்ட இருக்கிறது எனக்கு வேணும், மற்றவங்ககிட்ட இருக்கிற திறமை எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும், மற்றவங்கள மாதிரி என்னால் விளையாட முடியணும், அவங்கள மாதிரி நான் அழகாக இருந்தால் நல்லா இருக்கும், அவங்க வச்சிருக்க சேரீ எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும், அவங்க போட்டிருக்க நகை நல்லா இருக்குது, எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும். முதல்ல ஆசைப்படுறது தான் ஸ்டார்டிங். அது கிடைக்காம போகும்போது என்ன ஆகுது? வருத்தமாகுது. கரெக்டா? பிரதர், அது ஆசைப்படுறது தப்பா? அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது இல்லையா? ஒருத்தர் வீட்டை பார்த்துட்டு இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குது, நமக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். நல்லா இருக்குன்னு சொன்னதை விட்டுட்டா பிரச்சனை இல்லை, நமக்கும் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ரெண்டு வித்தியாசம் புரியுதா? இவங்க போட்டிருக்க நகை நல்லா இருக்கு அப்படின்னா தப்பு கிடையாது. நமக்கும் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது பொறாமை ஸ்டார்ட் ஆகுது. டிஃப்ரென்ஸ் புரியுதா? அவங்க போகிற கார் நல்லா இருக்குன்றதுல தப்பு கிடையாது. நமக்கு இந்த கார் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னும் போது அது பொறாமையாக மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னொருத்திட்ட இருக்குது நமக்கு வேணும், அதே போல் நமக்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது, உதாரணம், நமக்கு பொறாமை வருது. அவங்களுக்கு கிடைச்ச சேலரி நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் இல்லையா? ஆஃபீஸில் சில நேரத்தில் அவங்க நம்மளும் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். சரி, நான் முன்னேற வேணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. இன்னொருத்தரை கம்பேர் பண்ணும்போது தான் பிரச்சனை வருது. கரெக்டா? இவர்களை போல நான் இருக்கணும். உதாரணமாக நான் ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு உதாரணத்தை சொல்வேன். புனித பிரான்சிஸ் ஆஃப் அசிசியை பார்த்து புனித லயோலா இக்னேஷியஸ் ஆஃப் லயோலா முதல்ல அவர் மனம் வரும் பொழுது இந்த பிரான்சிஸுடைய புக்கை படித்து தான் மனம் மாறினார். அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து தான் மனம் மாறினார். அப்போ அவர் மனசில் வந்த ஒரு எண்ணம் என்னன்னா, பிரான்சிஸையும் ஒரு போர் வீரராக இருந்தவர் தான். அவர் ஒரு போரில் அடிபட்டு கிடக்கும்போது தான் அவர் மனம் மாறினார். அப்போ இவருக்கு மனசில் என்ன வருது? நானும் ஒரு போர் வீரன் தான், அவர் பிரான்சிஸ் புனிதர் ஆகும்போது நான் புனிதராக முடியாதான், அவரை போல நானும் ஒரு புனிதர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் கொஞ்ச காலம், இது ஸ்டார்டிங்கில், ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு புரிஞ்சுது, அவரை மாதிரி நான் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது. நம்ம யார் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படணும்? ஏசு கிறிஸ்து மாதிரி ஆகணும்னு ஆசைப்படணும். ஏசு கிறிஸ்து தான் நம்முடைய உதாரணம். இன்னொரு மனிதனை போல நம்ம ஆகணுன்றது நம்ம நினைக்கிறது சரியான ஒரு முறையில், அதாவது பொறாமையில் போய் முடியும், கவலையில் போய் முடியும். ஓகேங்களா? இப்போ ஜீசஸ் மாதிரி ஆக முடியலன்னு யாராவது கவலைப்படுறீங்களா? உண்மையிலே கவலைப்பட்டிருக்கணும். நம்ம உண்மையிலே நீங்கள் டெய்லி ஜீசஸை கம்பேர் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா, ஆண்டவர் எப்படி இருந்திருக்காரு, நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி நம்மளுக்கு கஷ்டப்பட்டுக்கணும். அப்போ அது நம்ம வளர்ச்சிக்கு உதவும். அது பொறாமை கிடையாது. கடவுள் அவர் தான் நம்மளுக்கு உதாரணமாக காமிக்கிறார். ஆனால் மற்ற மனிதர்களை நாம் கம்பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பொறாமை வருகிறது. அந்த பொறாமை என்ன ஆகும்? ஸ்லோவாக அவங்க மேலே ஒரு எரிச்சலை உண்டாக்கும், அவங்க மேலே ஒரு வெறுப்பை கொடுக்கும், அவங்க மேலே கோபத்தை உண்டாக்கும். அடுத்தது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மனசில் எண்ணம் வரும். ஆதி ஆகமத்தில் நம்ம முதல்ல பார்க்குறோம், காயினையும் ஆபேலையும் பார்க்குறோம். காயின் ஆபேல் ரெண்டு பேர் யார் முதல்ல பலி செலுத்தினது? ஆபேல் செலுத்தினாரா, காயின் செலுத்தினாரா? யாரும் சொல்ல மாட்டீங்களா? ஆபேல் முதல்ல பலி செலுத்தினாரா, காயின் முதல்ல பலி செலுத்தினாரா? யார் பிரதர்?
ஆபேல். ஆபேல் முதல்ல பலி செலுத்தினார். வேற யாராவது? காயின். இருக்கிறது இன்னொரு ஆள் தான். ஓகே. ஓகே, பைபிள் ஆர்டர் பிரகாரம் பார்த்தோன்னா முதல்ல காயின் தான் போய் பலி செலுத்திருக்கிறார். ஓகேங்களா? அப்புறம் ஆபேல் பலி செலுத்தின மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த ஆர்டரில் தான் அவங்க பலி செலுத்தினாங்களான்னு நமக்கு தெரியல. பட் பைபிள் படிக்கும்போது முதல்ல காயின் தான் பலி செலுத்துறார். அதுக்கப்புறம் ஆபேல் போய் பலி செலுத்துறார். இந்த 2 பேருடைய பலியில் கடவுள் என்ன பண்ணுறாரு? ஆபேலுடைய பலியை ஏற்றுக்கொண்டால் காயினுடைய பலி மேலே அவருக்கு மகிழ்ச்சி இல்லை. அதை பார்க்கும்போது காயினுக்கு பயங்கர கோபம் வருது இல்லையா? அந்த கோபத்துக்கு காரணம் என்ன? தம்பி பலியை கடவுள் ஏற்றுக்கொண்டார், அவனை மாதிரி என்ன ஏற்றுக்கொள்ளலை. இப்போ யார் மேலே கம்பேரிசன் வருது? காயின் மேலே, ஆபேல் மேலே காயினுக்கு கம்பேரிசன் வருது இல்லையா? அங்கே தான் பிரச்சனையே வருது. இப்போது இன்னொரு கேள்வி, நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. காயின் பலி செலுத்தினால் ஆபேல் பலி செலுத்தினார். ஏன் கடவுளுக்கு காயின் பலியை விட ஆபேல் பலியை பிடிச்சிருந்தது? தனக்குள்ளவற்றில் நல்லதை ஆபேல் நல்லதை காணிக்கை கொண்டு வந்துட்டார். முதன்மையான பலியை முதல் அப்படிதான் நம்மளுக்கு சின்ன குறிப்பிடத்தில் சின்ன வயசுல கேட்டிஸ்ல அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? காயின் வந்து அழுகி போன பழத்தெல்லாம் போய் கொடுத்தாரு, இவர் நல்ல ஆடை போய் பலி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. காயின் அழுகி போன பழத்தை கொடுத்த மாதிரி பைபிள் எங்கேயும் இல்லை. புரியுதுங்களா? அது சின்ன வயசு நம்மளுக்கு புரியுறதுக்காக ஸ்கூலில் கேட்டிசம் டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பைபிளில் எங்கேயாவது கெட்டு போனதை இல்லை அழுகி போனதை மோசமானதை காயின் கொடுத்த மாதிரி இருக்குதா? எங்கேயும் கிடையாது. கரெக்டா? நமக்கு மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதை நம்ம முதல்ல மாற்றணும். பைபிளில் எங்கேயும் காயின் மோசமான ஒரு பொருளை கடவுளுக்கு பலி கொடுத்த மாதிரி எங்கேயும் இல்லை. இது காயின் வைக்கோல கொடுத்ததா சொல்லி கொடுத்தாங்க கேட்டிசம் கிளாஸ்ல. அதான் சொல்கிறேன் சிஸ்டர், சின்ன வயசு நம்மளுக்கு புரியறதுக்காக கேட்டிசம் டீச்சர் ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கலாம். பைபிள் என்ன போட்டிருக்குன்னு பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம தொடக்க நூல் எடுத்து படிக்கலாம். தொடக்க நூல் 4வது அதிகாரம். இத்தனை வருஷம் நம்ம பைபிள் படிக்கிறோம், இது படிக்கல பாருங்க. தொடக்க நூல் 4வது அதிகாரம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 3வது வார்த்தை. சில நாட்கள் சென்றன, காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தார். முதல்ல காயின் தான் பலி கொடுக்குறார். நிலத்தின் பலனிலிருந்துன்னா ஏதோ ஒரு காய்கறியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பழமாக இருக்கலாம், போயிட்டு கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்குறார். அதுக்கு அடுத்தது ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொளுத்த ஈறுகளை கொண்டு வந்தான். ஆண்டவர் ஆபேலையும் அவர் காணிக்கைகளையும் கண்டு வைக்கினார். இப்போ காயின் அழுகி போன பழத்தை கொடுத்தாரு, இல்லை மோசமானதை கொடுத்தாருன்னு பைபிள் சொல்லவே இல்லை. கரெக்டா? ஆபேல் தன் மந்தையிலிருந்து கொளுத்த தலையீறுகளை கொடுத்தாருன்னு போட்டிருக்குது. ஓகே, அதனால இவர் கொளுத்ததை கொடுத்ததுனால அவரது மோசமானதை கொடுத்தாருன்னு எடுத்துக்க முடியாது. ஆனால் உண்மையிலே கடவுள் ஆபேலுடைய காணிக்கையை விட காயினுடைய காணிக்கையை விட ஆபேலுடைய காணிக்கையை கண்ணோக்கியதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனத்துல புனித பவுல் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை. நம்பிக்கையினால்தான் ஆபேல் காயினுடைய பலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார். புரியுதுங்களா? ஏன் காயினுடைய பலியை விட ஆபேலுடைய பலி மேலானதாக இருந்தது? ஃபர்ஸ்ட், ஆபேல் நம்பினார் ஆண்டவரை. நம்பிக்கை இருக்கும்போது நீங்க சிறந்த பலியை செலுத்த முடியும். கரெக்டா? உங்ககிட்ட இருக்கிறதுல பெஸ்ட்டை எப்போ கொடுக்க முடியும்? கடவுள் இதை விட பெஸ்ட் எனக்கு கொடுப்பாருன்னு யார் நம்புறாங்களோ அவங்களுக்கு தான் இருக்கிறதுல பெஸ்ட்டை கொடுக்க முடியும். நான் சொல்றது யோசித்து பாருங்க. உங்களிடம் இருப்பதில் சிறந்ததை யார் கொடுக்க முடியும்? இதை விட சிறந்ததை கடவுளால் எனக்கு கொடுக்க முடியும்னு நினைக்கிறவங்களால தான் சிறந்ததை கொடுக்க முடியும். நம்ம நிறைய நேரத்தில், நான் கத்தாரில் வாட்ச் பண்ணியிருக்கேன், இங்கே துபாயில் வாட்ச் பண்ணல, கத்தாரில் வாட்ச் பண்ணியிருக்கிறேன். நம்ம இந்திய மக்களும் போய் காணிக்கை கொடுப்பாங்க, பிலிப்பின மக்களும் காணிக்கை கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 90% மேலே பிலிப்பின மக்கள் நிச்சயமாக காணிக்கை செலுத்துவாங்க. நம்ம இதில் மிஞ்சி போனால் ஒரு 30% 40% தான் காணிக்கை செலுத்துகிறோம். எத்தனை பேர் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க? துபாயில் இருக்கிறவங்க. நான் துபாயில் கவனிச்சது கிடையாது. கரெக்டாக சிஸ்டரா? லே மினிஸ்டராக இருக்கிற சகோதரின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், நீங்கள் உண்மையிலே இந்திய மக்கள் வாங்குகிற சேலரியும் பிலிப்பின மக்கள் சேலரியும் வாங்கி கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குகிற சேலரியில் 3ல் 1 பங்கு தான் அந்த நாட்டு மக்கள் வாங்குறாங்க.
மூணுல ஒரு பங்கு இல்லை அதை விட கம்மியாகவே வாங்குறாங்க. இந்திய மக்களை விட குறைந்த சம்பளத்துக்கு தான் நிறைய பிலிப்பினோ மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லோருமே கிட்டத்தட்ட 90% மேலே அவங்க காணிக்க போடுறது அவங்களுடைய பழக்கம். நம்ம மக்களுக்கு 30% 40% தான் கணிக்க போடுறாங்க. அது என்னது, சில்லற காயின்ஸ் இருந்ததுன்னா அது, இல்லைன்னா மிஞ்சி போனால் இருக்கிறதுல லோவஸ்ட் டினாமினேஷன் எதுவோ அதை போடுறோம். இப்போ நம்ம காயின் மாதிரி இருக்கிறோமோ ஆபேல் மாதிரி இருக்கிறோமோ? யாருக்கும் சொல்றது கூச்சமா இருக்கு இல்லையா? ம் இப்போ காயின் மாதிரி நம்ம பலி செலுத்தினா என்ன ஆகும்னு போட்டிருக்கு பைபிள்ல. ஓகே, தொடங்கணும் 4வது அதிகாரம். சாரி, மறுபடியும் தொடங்கணும் 4வது அதிகாரத்துக்கு போகணும். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. ஆகவே காயின் கடும் சினமுற்றான், அவன் முகம் வாடியது. ஆகவே ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் சினமுற்றாய்? உன் முகம் வாடியிருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயில் படுத்திருக்கும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? நீ நல்லது செஞ்சா உயர்வடைவாய். உயர்வடையாம இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் என்ன? நல்லது செய்யாம இருக்கிறதுனால. இங்க நல்லதுன்னு என்ன சொல்றாரு ஆண்டவர்? அது பாவத்தை விடணும். அப்ப இந்த இடத்துல நம்பிக்கை. நல்லது என்ன சொல்றாரு? கொண்டு கொடுக்கிறது. காணிக்கை கொடு. நம்பிக்கையோடு நம்பிக்கை. நம்பிக்கை. நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு காணிக்கை செலுத்துறதா இங்க சொல்றாரு. ஓகேயா? நீ காணிக்கை செலுத்தும் போது சந்தோஷமா செலுத்துறியா? புதிய ஏற்பாட்டுல பவுல் அதான் சொல்றாரு, கொடுப்பதை மன மகிழ்ச்சியோடு கொடுங்கன்றார் இருக்கிறது. அடுத்தது நம்பிக்கையோடு கொடுக்குறோமா? இங்க ஆபேல் நம்பிக்கையோடு கொடுத்தார், காயின் நம்பிக்கையோடு கொடுக்கல. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய். அப்போ காணிக்கை செலுத்துறது கடவுளுக்கு. இப்போ ஒன்று, நீங்க ஒருத்தர் ஒரு gift கொடுக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஒரு gift கொடுக்குறீங்க. அந்த gift வாங்குறதுக்கு யோசனை செய்யறோமா இல்லையா? என்ன மாதிரி gift கொடுக்கணும்னு யோசிக்கிறோமா இல்லையா? எது கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறோமா? சும்மா ஏதோ ஒரு கடமைக்கு போய் கொடுத்துட்டு வரோமா? நீ கல்யாணத்தில் மொய் எழுதுறது நான் கேட்கல. பர்சனலாக ஒரு gift கொடுக்க போறீங்க, ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு gift கொடுக்குறீங்க. அப்போ உண்மையிலே பார்த்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும், எது கொடுத்தா அவங்களுக்கு சரியா இருக்கும், இதை யூஸ் பண்ணுவாங்களா, யூஸ் பண்ண மாட்டாங்களா, நம்மளுக்கு ஒன்றுமே தெரியலையே, பணமாக கொடுத்துலாமா, ஏதோ ஒன்று யோசிக்கிறோம் இல்லையா? நம்ம காணிக்க போகிறதுக்கு இதெல்லாம் யோசிக்கிறோமா? ஒன்றும் செய்யறதில்லை. அதுல இருந்து தெரியுது நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை அன்பு செய்கிறோம்னு சொல்லிட்டு. கரெக்டா? சரி, இதெல்லாம் நம்மளை செக் பண்ணி பார்த்துக்கிறது, உண்மையிலே நம்ம கடவுளை அன்பு செய்கிறோமா இல்லையான்னு சொல்லி. ஓகே, உண்மையிலே அன்பு செஞ்சோம்னா இருக்கிறதுல பெஸ்ட்டு கொடுப்போம். நான் ஒரு முறை கத்தாரில் இந்த டாபிக் எடுக்கல, இதை ஒரு சின்ன பாயிண்ட் எடுக்கும்போது, காணிக்கை பற்றி எடுக்கும்போது கேட்டேன். பர்ஸில் நம்ம ஒரு பணம் இருக்குது, இருக்கிறதுல லோவஸ்ட் டினாமினேஷன் கடவுளுக்கு போகிறோமோ, ஹையஸ்ட் டினாமினேஷன் கடவுளுக்கு போடுறோம்? யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மகிட்ட 5 ரூபா இருக்குது, 10 ரூபா இருக்குது, 100 ரூபா இருக்குது, 500 ரூபா இருக்குது. எந்த டினாமினேஷனை கடவுளுக்கு போடுறோம்? 500 ரூபா போடுறோமா இல்லை 5 ரூபா போடுறோம்? 5 இல்லைன்னா 10. கரெக்டா? அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. இதுல இருந்து நம்ம பெஸ்ட்டாக கொடுக்குறோமா ஒஸ்ட்டாக கொடுக்குறோமா? தேவை இருக்குல்ல, இப்ப செலவுக்கு வேணும்ல. இங்கதான் நம்பிக்கை வருது கண்ணா. இங்கதான் நம்பிக்கை வருது. புரியுதா? பிரதர், மாசம் பிறந்து ஒரு 2 வீக்ல ஃபர்ஸ்ட் பெஸ்ட் கொடுப்போம், அதுக்கப்புறம் கம்மியா யார் அது வாய்ஸ் கேக்குதுன்னு ஆளை பார்க்க முடியும். லியோ பிரதர். லியோ பிரதா, மாசம் முதல் வாரம் வந்து பெஸ்ட், அதுக்கப்புறம் இருக்கிறதுல லாஸ்ட். சரி, ஃபர்ஸ்ட்ல ஹையஸ்ட் டினாமினேஷனே வச்சுக்கிறது கிடையாது. இது ரொம்ப சேஃப் இது. சர்ச்சுக்கு போறப்ப சர்ச்சுக்கு போறதுக்கு எல்லாம் ஹையஸ்ட் டினாமினேஷன் எடுத்து வீட்டுல வச்சுட்டு போறது. வெரி குட். சரி, இதுதான் நம்முடைய நம்பிக்கை தான் இதுக்கு காரணம். உண்மையிலே எதுக்கு நான் அந்த பாயிண்ட் எடுக்கிறேன்னா, காயினை விட ஆபேல் ஒரு சிறந்த ஒரு பலியை செய்யறதுக்கு முக்கியமான காரணம் அவர் கடவுள் மேல் வைத்திருந்த நம்பிக்கையினால. ஓகேங்களா? இப்போ நம்ம இதே தான் நம்மகிட்ட பொருள் இருந்தாலும் அப்படிதான் செய்வோம். நம்மகிட்ட ஒரு 10 மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை 10 ஆடு இருக்குது. இன்னைக்கு நமக்கு 5 ரூபா இருக்கிறதுல குறைச்செல்லாம் கொடுக்க முடியும், நம்ம அடுத்தது வேணும்னு நினைக்கிறவங்க அந்த மைண்ட் செட் இருக்கும்போது ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் அப்படி தான் கொடுத்துருப்போம். நம்ம ஆண்டோட திட்டு வாங்கியிருப்போம். காயின் நம்மள மாதிரி தான் பண்ணியிருக்காரு.
கரெக்டா? ஆசீர்வாதம் கிடைக்கல, இன்னொருத்தர் ஆசீர்வதிக்கும் போது அவருக்கு பொறாமை வருது. நம்ம சில நேரத்தில் கேட்குறோம், அவருக்கு மட்டும் ஏன் ப்ரேயர் பண்ணணும்னு gift கிடைச்சிருது, அவருக்கு ஒன்று ப்ரேயர் பண்ணணும்னு கிடைச்சிது, நம்மளுக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? நான் சின்ன வயசில் நிறைய நினச்சிருக்கிறேன், கடவுளுக்குள்ள வந்த புதுசுலேயே நினச்சிருக்கிறேன், இவங்களாம் ப்ரேயர் பண்ணணும்னு ஆண்டு உடனே கிஃப்ட்டை கொடுத்து நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறார். இது பார்க்கறது நல்லா, எனக்கு தப்பு இல்லைன்னு தெரிஞ்சது, ஆனால் அதெல்லாம் பொறாமன்னு இப்போ தான் புரியுது. கரெக்டா? என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லெவலில் நிறைய gift உண்டு, நான் சொல்லியிருக்கேன் நிறைய முறை. அப்போ அவரை பார்க்கும்போது அவர் மாதிரி நம்மளுக்கும் gift நிறைய வரணும், ஜெபம் பண்ணி கிடைக்கலன்னும் போது ஏன் நம்மளுக்கு கிடைக்கல, அவருக்கு மட்டும் ஆண்டவர் கொடுத்துறார். அது கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் அவர் மட்டும் அதிகமாக அன்பு செய்ய நம்மள அன்பு செய்யல போகுதுன்னு என்ன வருது. புரியுதா? அது பொறாமை. முதல்ல பார்க்கும்போது அது தப்பாக தெரியல, ஆனால் அது கடைசியில் எங்கே போய் முடியுது, அது பொறாமை தான். எப்போ நம்ம இன்னொருத்தர் மாதிரி நம்மளுக்கு ஆகணும், அவங்ககிட்ட உள்ளது நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ, அது பொறாமைன்றது பின்னால் தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் இப்போ அப்படி கிடையாது, ஆனால் ஸ்டார்டிங்கில் அப்படி இருந்தேன். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கு இருக்கிற எல்லா கிஃப்ட்டும் நமக்கும் வரணும். அப்போ ஒவ்வொரு முறை போய் கேட்போம், பிரதர் நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணீங்க, இந்த கிஃப்ட்டை எப்படி வாங்குனீங்க? அவர் நான் இப்படி ஜெபம் பண்ணி எனக்கு ஆண்டவர் இந்த கிஃப்ட்டை கொடுத்தார். அடுத்த நாள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஜெபத்தை ஆரம்பிச்சிடுவேன் நான். ஓகே, எல்லாத்தையும் எடு வெளியில. யார் அது? க்ளீன் பண்ணியாச்சு, ஒண்ணும் இல்ல. ரோஸ்லின் சிஸ்டர். ஓகே, ஸோ அப்போ சாரி பிரதர் சார். நோ ப்ராப்ளம். ஸோ எல்லாத்தையும் வெளியே எடுக்க சொன்னீங்களே, அந்த பணத்தையும் கொஞ்சம் வெளியே எடுக்க சொல்லுங்க சிஸ்டர். ஓகே, குட். ஸோ அப்போ நமக்கு இன்னொருத்தர் நல்ல விஷயமா தான் தெரியுது இல்லையா? இன்னொருத்தர் கிஃப்ட் பிரதர் நீங்க பேசுறது மெதுவா கேக்குது பிரதர். அது என் மொபைல் ஏதோ லேப்டாப்ல ஏதோ ப்ராப்ளம் சிஸ்டர், ஒன்றும் பண்ண முடியல. நான் ஏதாவது ரிப்பேர் பண்ண ரொம்ப முடியுமான்னு ஸ்லோவா பார்க்குறேன். கேக்குது பிரதர். புரியுதா நாங்க ரொம்ப சிஸ்டர்? கவனமா கேட்டாலும் மெதுவா தான் கேக்குது பிரதர். ரொம்ப காதுகிட்ட வச்சு கேட்க வேண்டியதா. என்ன பண்றது? இயர்ஃபோன் ஏதாவது யூஸ் பார்க்குறேன், பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக்ல ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் சிஸ்டர். ஹெட்ஃபோன் போட்டா கிளியரா இருக்கு. பிரதர் மொபைல்ல கனெக்ட் பண்ணா பெட்டரா இருக்கு பிரதர் வாய்ஸ். லேப்டாப் மற்ற இதில் இல்லை, மொபைல்ல கனெக்ட் பண்றப்ப பெட்டரா இருக்கு வாய்ஸ். சரி, யாராவது அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இல்லை நான் மொபைல்ல இருந்து அடிச்சு பேச முடியுமான்னு பார்க்குறேன். டைம் ஆயிட்டு இருக்குது, ஒரு செகண்ட், லெட் மீ சி. ஓகே, ஜாயின் மீட்டிங். ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்கள் எதை யோசிக்க வேண்டியதாக இருக்குது? உங்களுடைய காணிக்கை கடவுள்கிட்ட நம்ம கொடுக்கறது மகிழ்ச்சியோடு கொடுக்குறோமா, இருக்கிறதுல பெஸ்ட்டாக கொடுக்குறோமா? நான் ஒரு முறை ஒரு தியான சென்டருக்கு போயிருந்தேன். அப்போ அந்த ஒரு தியான சென்டரில் குருவானவர் சொன்னார், நிறைய பேர் உங்கள் குழந்தைங்க நல்லா படிச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்க நீங்கள்? சாமியார் அனுப்புவீங்களா? மாட்டோம். அந்த குருவானவர் சொன்னது நான் சொல்லல. இந்த சவுண்ட் எப்படி இருக்கு, பரவாயில்லையா? இந்த சவுண்ட் நல்லா இருக்கா, கம்மியா இருக்கா? மொபைல் நல்லா இருக்கு பிரதர். ஓகே, ஸோ அப்போ இதிலே பேசலாம். நல்லாதான் கேக்குது. ஃபைன், ஓகே. அந்த குருவானர் சொன்ன வார்த்தை என்னன்னா, எத்தனை பேர் உங்க வீட்டில் நல்லா படிக்கிற பசங்களை குருவாகணும்னு ஆசைப்படுறீங்க? பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிடையாது இல்லையா? நல்லா படிக்கிற பசங்க அமெரிக்கா போயிடுறாங்க, அதோட கொஞ்சம் கம்மியாக படிக்கிற பசங்க இங்கே துபாய் பக்கமாக வந்துடுறாங்க, இல்லை கல்ஃப் கண்ட்ரிக்கு வந்துடுறாங்க. மீதி பசங்க இந்தியாவில் வேலைக்கு சேர்றாங்க. ஒன்றுக்கும் உதவாத என்ன பண்ணுறதுன்னா சாமியார போகலான்னு அனுப்பிச்சு விட்றாங்க. கரெக்டா? நிறைய அப்படிதான் நடக்குது. நான் சொன்ன வார்த்தையில் ஒரு குருவானவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஆனால் உண்மையிலே அது கரெக்டு தான். பையன் உண்மையிலே நல்ல மார்க், சூப்பர் 95 98 மார்க் வாங்குறாங்கன்னா யாரும் எப்படியா சாமியார் அனுப்பணும்னு நினைக்கிறது கிடையாது. டாக்டருக்கு படிக்க வைக்கணும், இன்ஜினியருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம். நான் சொல்றது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அப்ப நம்ம நல்ல பங்கு கடவுளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோமா, சொட்டையானதை கடவுளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோமா? அளவு வாயை திறந்து சொல்லுங்க, விடுதலை கிடைக்கும். நல்ல பங்கு பிரதர். யார் அது நல்ல இதுவரைக்கும் பங்கு சொன்னது? இப்படி எல்லாம் யோசிக்கல, இப்பதான் யோசிக்க தோணுது இதெல்லாம். சரி, நம்ம இறை வார்த்தையை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணலன்னா அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒவ்வொரு இதுல நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம கடவுளுக்கு முதலிடம் கொடுக்குறோம், கடவுளை அன்பு செய்யறோம், எங்களை ஆண்டவர் தான். பாட்டு பாடும்போது சூப்பரா பாடுறோம், அப்பா நீ போதும் ஆண்டவரே, ஆண்டவர் போதும் ஜீசஸ், நீங்க எனக்கு போதும், வேற ஒண்ணும் வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்றோம். ஆனா நம்ம செய்யறது அப்படி இல்லை இல்லையா? பரிசேயருக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அப்புறம் ஜீசஸ் இன்னைக்கு நம்மளை வந்து பார்த்தாலும் அதுதான் சொல்லுவார். நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு டாபிக்ல எடுக்கிறோம், அந்த பலி செலுத்துறதை பற்றி எடுக்கிறோம்.
அதுலேயே நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்குது. இருக்கிறதுல பெஸ்ட் நம்ம கடவுளுக்கு கொடுக்கல. அதனால எந்தெந்த இடத்துல நம்ம சரியா இல்லையோ தயவுசெய்து நம்ம வாழ்க்கையை நாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுல பெஸ்ட் யாருக்கு கொடுக்கணும்? கடவுள் கொடுக்கணும். நம்ம இப்போ ஒரு புனிதருடைய வாழ்க்கையை நான் படிக்கும்போது அவர் வந்து 30 நாள் தியானம் செய்கிறார். எப்போ? கிறிஸ்துமஸ்க்கு முன்னால 30 நாள் கழிச்சு ஆண்டவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். கிறிஸ்துமஸ் யாருக்கு பர்த்டே? ஜீசஸ்க்கு பர்த்டே. அப்ப யாருக்கு கிஃப்ட் கொடுக்கணும்? ஜீசஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கணும். நிறைய பேர் கிறிஸ்துமஸ் நம்ம கிஃப்ட் வாங்கிட்டு போயிடும், அவரை விட்டுறோம் போடணும். ஆனா இந்த புனிதர் என்ன நினைக்கிறாரு? கிறிஸ்துமஸ் வந்து ஜீசஸ்க்கு பர்த்டே, நம்ம ஜீசஸ்க்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும். 30 நாள் தியானம் பண்றாரு. ஆண்டவருக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம், தன்னுடைய ஒருத்தல் முயற்சி எல்லாம் பண்றாரு. நம்ம அந்த மாதிரி உண்மையில லென்ட்டுக்கு அப்படி ப்ரிப்பேர் பண்றோமா? ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு கிஃப்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதுதான் நம்ம சும்மா படிக்கிறதுக்கும் வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம். அவங்க அப்படி அப்ளை பண்ணதுனால புனிதர் ஆயிட்டாங்க. ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில உண்மையில நம்ம அன்பு செய்யறோமா? இப்போ பர்த்டேனா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். ஒரு குழந்தைக்கு பர்த்டே நம்ம அதுக்கு முன்னால கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? அப்போ ஜீசஸ்க்கு ஒரு பர்த்டே, நம்ம ஜீசஸ் தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி பேசுறோம். அப்போ அவருக்கு பிடிச்சமான ஒரு கிஃப்டை கொடுக்கணும். என்ன கிஃப்ட் அவருக்கு பிடிக்கும்? எவ்வளவு யோசித்து பண்ணணும் இல்லையா? இது வரைக்கும் பண்ணலன்னா இதுக்கப்புறமாவது ஜீசஸ்க்கு பிடிச்ச ஒரு கிஃப்டை கொடுக்கலாம். அப்போ அவரு ஆண்டோட ஜெபம் பண்றாரு. 30 நாள் ஜெபம் பண்ணி கடைசியில ஆண்டவர் என்ன கொடுக்குறேன்னு தெரியல. ஆண்டவர் கேட்கிறார், என்ன கிஃப்ட் எனக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த புனிதர் சொல்றாரு, நான் எதை கொடுக்கறது ஆண்டவர்? எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீங்க கொடுத்ததுதான். அப்ப ஜீசஸ் சொல்றாரு, ஒன்னே ஒண்ணு நான் கொடுக்காத ஒண்ணு இருக்குது, அதை மட்டும் எனக்கு கிஃப்டா கொடு அப்படின்னு சொல்லி ஒரு பாவத்தை சொல்றாரு. அந்த பாவத்தை அவர் தன்னுடைய கிஃப்ட் ஆண்டவர் காணிக்க ஒப்பு கொடுக்குறாரு. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா நம்ம நிறைய கிஃப்ட் கொடுக்க முடியும் இல்லையா? அவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு பாவம், நம்ம புனிதரை விட நிறைய கிஃப்ட் கொடுக்கலாம். முடியுமா முடியாதா? முடியும் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஸோ காணிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். ஆபேலுடைய காணிக்கை சிறந்ததாக இருந்ததற்கு மிக முக்கியமான காரணம் அவரு நம்பிக்கையோடு அந்த காணிக்கையை கொடுத்தார். நம்பிக்கை இருக்கும்போது உங்களால நிறைய கொடுக்க முடியும். அதை நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம நிறைய கொடுக்க முடியாம போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. நான் பணத்தை மட்டும் சொல்லல, நேரத்தையும் சரி, பொருளையும் சரி, எதா இருந்தாலும் சரி, நம்பிக்கை இருக்கும்போது உங்களால நிறைய செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அடுத்தபடியாக இந்த பொறாமைனால என்னென்ன பிரச்சனை வருது? பொறாமை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய நம்பிக்கை சந்தோஷம் போயிருது. கரெக்டா? பொறாமை வரும்போது நம்முடைய மகிழ்ச்சி போயிருது. ஓகே, நான் அது போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். இந்த பொறாமையில 2 வகை இருக்குது. இங்கிலீஷ்ல வந்து envy அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெலசின்னு சொல்லுவாங்க. envy, ENVY, envy. இன்னொன்னு ஜெலசி. நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஒரு வேர்டு வந்து ஜெலஸ்ன்ற வேர்டு தான் அதிகமா யூஸ் பண்றோம் இல்லையா? பொறாமை பிடிச்சவன்னு சொல்றதுக்கு ரொம்ப ஜெலசியா இருக்கிறோம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். ஆனா பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா envyன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. envy, ENVY, ஜெலசின்ற இடத்துல சில இடத்துல வருது. இப்ப இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நமக்கு தெரியணும். ஓகே, நம்ம இது வரைக்கும் பொறாமைன்னு பார்த்தது எல்லாமே envy தான். அப்ப envyனா என்னது? மற்றவங்ககிட்ட இருக்கிறது எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுறது. ஓகேயா? எனக்கு இந்த கிஃப்ட் கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த கார் கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த இவங்க போட்டிருக்க புடவை நல்லா இருக்கு, எனக்கு இருந்தா நல்லா இருக்கும். இது வந்து envy, பொறாமை. அடுத்தது வந்து ஜெலசி. ஜெலசிக்கு தூய தமிழ் வார்த்தை கரெக்டா இல்லை, ஒரே ஒரு பழைய வார்த்தை இருக்குது, அசூயை. அசூயை அப்படின்னா பொறாமைன்னு அர்த்தம். இது தூய தமிழ் வார்த்தைன்னு நினைக்கிறேன், நான் அதிகமா கேள்விப்பட்டது கிடையாது. இன்டர்நெட்ல செக் பண்ணி பார்க்கும்போது ஜெலசிக்கு தமிழ் ஏதாவது லாங்குவேஜ் இருக்கான்னு கேட்கும்போது இந்த வார்த்தையை போடுது, அசூயை, அசூயை. ஓகேயா? இது வந்து ஜெலசி. இப்போ இந்த envy, ஜெலசி இது ரெண்டு வித்தியாசம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த ஜெலசி அப்படின்னா தன்னிடம் இந்த இதையும் டெஃபினேஷன் எழுதிக்கோங்க பார்க்கலாம். ஜெலசிக்கு டெஃபினேஷன், தன்னிடம் ஏற்கனவே இருக்கும் ஒன்றை வேறு யாராவது எடுத்துக்கொள்வார்களோ என்ற பயம். தன்னிடம் ஏற்கனவே இருக்கும் ஒன்றை வேறு யாராவது எடுத்துக்கொள்வார்களோ என்ற பயம் அல்லது பாதுகாப்பு அற்ற உணர்வு.
நம்மகிட்ட இருக்கிறது யாரும் எடுத்துப்பாங்களா அப்படின்ற ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு. அதான் என்னிடம் இருக்கிறத நான் இழந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பய உணர்வு தான். என் இடத்த இன்னொருத்தன் பிடிச்சிப்பானோ. நிறைய பேர் நாற்காலியை காலி பண்ணாம இருக்குது ஒரு முக்கியமான ரீசன் என்ன? பயம். அந்த பயத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஜெலஸ் தான் சொல்றாங்க, அசூயைன்றாங்க. என்னுடைய உறவை யாராவது பிரித்து விடுவார்களோ, நான் பெற்ற என் மரியாதை குறைஞ்சு போயிருமோ, இந்த மாதிரி ஒரு அச்ச உணர்வுக்கு பேரு ஜெலசி. பைபிள் இந்த மாதிரி யார் இருந்தது? ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் இருந்தார். சவுல். வெரி குட், வெரி குட். சவுல் என்ன பண்ணாரு? தாவீதை பார்த்து என்னுடைய ஆட்சியை பறிச்சிருவானோன்னு பயந்தார் இல்லையா? நம்ம 1 சாமுவேல் 18வது அதிகாரத்துல பாக்குறோம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை பாத்தீங்கன்னா, அந்த வெற்றி வீரர்கள் வரும் பொழுது தாவீது பெலிஸ்தியரை கொன்ற பின் மக்கள் எல்லாம் யாரை பாராட்டுறதுக்கு வராங்க? சவுலை பாராட்டுறது தான் வராங்க. ஆக்சுவலா அந்த வசனம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குது. இஸ்ரவேலின் எல்லா நகர்களிலும் இருந்து பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர். தாவீது சந்திக்க வரல. அவங்க உண்மையிலே அரசருக்கு தான் மகிழ்ச்சியாக அவரை வாழ்த்துறதுக்காக வந்தாங்க. வரும்போது வாயில்லாம என்ன பண்ணிட்டாங்க? தாவீது 1000 பேர், சவுல் 1000 பேரை கொண்டால் தாவீது 16 பேரை கொண்டான்னு சொல்லி பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சுது. என்ன பாட்டு பாடினாங்க? சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 16,000 பேரை கொன்றார். இதை பார்த்த உடனே சவுலுக்கு சுத்தமா பிடிக்கல, கோவம் வந்துச்சு. பாருங்க, 1 சாமுவேல் 18:8 பார்த்தோம்னா, இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று, அவர்கள் தாவீதுக்கு 16,000 பேர் என்றனர், எனக்கோ 1000 பேர் மட்டுமே என்றனர். இவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான். சரி பாருங்க, அந்த ஜெலஸ் வருது ஆட்டோமேட்டிக்கா. ஏன்? தன்னுடைய ஆட்சி போயிடுமோன்ற ஒரு பயம் வரும்போது அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா தாவீது மேல பொறாமை வருது, கோபம் வருது. அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண்ணோடு பார்க்கலானார். பிரைஸ் தி லார்ட். தன்னுடைய ஆட்சி போயிருமோ, தன்னுடைய பணம் போயிருமோ, தன்னுடைய பேர் போயிருமோ, தன்னுடைய பதவி போயிருமோ அப்படின்னு நினைக்கிறது ஒரு வகையான ஒரு ஜெலசி. பிரைஸ் தி லார்ட். இந்த ஜெலசி வேற, முதல்ல சொன்ன ஜெலசி வேற. முதல்ல சொன்னது என்னது? மற்றவங்களுக்கு இருக்கிறது நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறது. முதல்ல ஆசைப்படுறது, ஓகே இந்த வீடு நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே, இதை மாதிரி ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்குமே, அது கிடைக்காம போகும்போது மனசு கஷ்டப்படுறது. ஸோ அது ஒரு வகையான தமிழ்ல ரெண்டுமே நம்ம பொறாம மாதிரி தான் இருக்குது. ஆனா அதை பொறாமன்னு போட்டிருக்கு, இதை அசூயைன்னு போட்டிருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே டேஞ்சரஸ் தான். இப்போ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பொறாமைக்கும் இந்த அசூயை அப்படின்றதுக்குள்ள வித்தியாசம். பிறரிடம் இருப்பதை விரும்புறதுக்கு பேரு பொறாமை. இன்னொருத்தர் இருக்குது எனக்கு வேணும்னு அப்படின்னு ஆசைப்படுறதுக்கு பேரு பொறாமை. சரி, இது பாருங்க, இன்னொருத்தர் இருக்கிறது எனக்கு வேணும்னு சொல்லும் போது நமக்கு இல்ல என்கிட்ட அந்த பழக்கம் கிடையாதுன்னு நம்ம நினைப்போம். இன்னொருத்தர் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லும் போது நம்மளோட அந்த பழக்கம் இருக்கா இல்லையா? ஒருத்தர் ஐபோன் 17 வச்சுதான் நம்மளுக்கும் ஐபோன் 17 ஆசை வருது. இது ஆசை கிடையாது, பொறாமை. கரெக்டா? நம்ம மனசு என்ன சொல்லுது? ஓகே, அவங்க ஒரு நல்ல புடவை கட்டிருக்காங்க, நானும் ஒரு நல்ல புடவை கட்டணும் ஆசைப்படுறேன். என்ன தப்பு? நல்ல புடவை கட்டணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. அவங்க கட்டியிருக்க புடவை மாதிரி கட்டணும்னு ஆசைப்படும் போது தான் தப்பு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, பிறரிடம் இருப்பதை விரும்புறதுக்கு பேரு பொறாமை. தன்னிடம் இருப்பதை இழந்து விடுவோமா என்ற பயம் இருந்ததுன்னா அதுக்கு பேரு அசூயை. இன்னொரு வகையான பொறாமைன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் வகையான பொறாமை எப்படி வருது? கம்பேர் பண்றதுனால வருது. எப்பொழுது நம்முடைய மனசுல இன்னொருத்தருக்கும் நமக்கும் ஒரு கம்பேரிசன் வருதோ அதே பொறாமை. அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், நம்மளோட ஜாஸ்தியா சம்பாதிக்கிறானா கம்மியா சம்பாதிக்கிறானா, இது பொறாமை. எப்போ கம்பேர் பண்றோம்? அவங்க நம்மளை விட அழகா இருக்காங்களே, கம்பேரிசன். நம்ம வீடு சின்னதா இருக்குது, அவங்க வீடு சூப்பரா இருக்குது. உறவினருக்குள்ள நிறைய பேர் கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அதிகமா கம்பேரிசன் இருக்கான்னு எனக்கு தெரியல. உறவினர்கள் நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்றாங்க. அதெல்லாம் பொறாமையினால வர்றதுதான். இந்த பொறாமை வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமே ஒருவரை ஒருவர் கம்பேர் பண்றது. கரெக்டா? எத்தனை பேர் அப்படி கம்பேர் பண்றீங்க? நிறைய பேர் ரொம்ப நல்லவங்களா இருக்கு. உங்களை வச்சே கம்பேர் பண்ணுவோம். ஐயோ, ஏன்
என் பிரச்சனையே எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது, என்னை வச்சு ஏன் கம்பேர் பண்றீங்க நீங்க? ஓகே, ஸோ உண்மையிலேயே நம்ம யாரையும் வச்சு கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம். சி, நம்ம ஒவ்வொருவரும் தனித்துவமாக கடவுள் படைத்திருக்கிறார், புரியுதுங்களா? ஒவ்வொருவரும் ஸ்பெஷல், ஒவ்வொருவரும் டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு ஆப்பிளும் ஆரஞ்சும் கம்பேர் பண்ணா ஆப்பிள் பெஸ்டா ஆரஞ்சு பெஸ்டா? கம்பேர் பண்ண முடியுமா? முதல்ல கிடையாது. அப்படிதான் கடவுள் ஒவ்வொருத்தரையும் படிச்சிருக்கார். என்ன ஆப்பிள படிச்சா அவங்களை ஆரஞ்சா படிச்சிருக்காரு, இன்னொருத்தர் திராட்சையா படிச்சிருக்கார். இதுல எது பெஸ்ட்னு கம்பேர் பண்ண முடியும்? அதனாலதான் கடவுள் சொல்றார், நோ கம்பேரிசன். ஒவ்வொருவரையும் ஒரு தனிப்பட்ட காரியத்துக்காக, ஒரு திட்டத்துக்காக படைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்கு அவங்கள தவிர வேற யாராலும் செய்ய முடியாது. இப்ப உங்களை வச்சு கடவுள் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், அந்த திட்டத்தை என்னால பண்ண முடியாது. அதனால தயவுசெய்து என்ன எங்கிட்ட கம்பேர் பண்ணாதீங்க சிஸ்டர். உங்களுக்கு வச்சிருக்க திட்டத்தை என்னால செய்ய முடியாது, எனக்கு வச்சிருக்க திட்டத்தை நீங்க செய்ய முடியாது. நம்முடைய ப்ராப்ளம் என்னன்னா, கடவுள் நம்மளை எப்படி பாக்குறாரு நம்ம பாக்குறது கிடையாது, நம்ம மனித கண்ணோட்டத்தில் பாக்குறதுனாலதான் இந்த பொறாமை வருது. எனக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை வச்சு சொல்றேன், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எல்லாம் நான் ரொம்ப கம்பேர் பண்ணேன். ஒரு 10 வருடம் கழிச்சுதான் எனக்கு புரிஞ்சுது, அவரை கடவுள் அழைத்த அழைப்பு வேறு, என்னை அழைத்த அழைப்பு வேறு. என்னுடைய பிரச்சனை என்ன, நான் அவரை மாதிரி வரணும், அவர் செய்யறதெல்லாம் செய்யணும். ஒரு பல வருடங்கள் பிரச்சனை கழிச்சுதான் எனக்கு புரிஞ்சுது, கடவுள் அவரை வேற ஒரு வேலைக்காக அழைத்திருக்கிறார், என்ன வேற ஒரு வேலைக்காக அழைத்திருக்கிறார். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எல்டர் இந்த மாதிரி உட்காந்து நிறைய மெசேஜ் எல்லாம் கொடுத்தது கிடையாது, அவர் நிறைய கவுன்சிலிங் கொடுப்பார். ஓகேங்களா? இப்ப என்னுடைய அழைப்பு என்னது? இறை வார்த்தையை பகிர்வது, மக்களுக்கு அதோட தெளிவு கொடுக்கிறது, இறை வார்த்தையின் வழியாக விடுதலையை பெற்றுக்கொள்றது அப்படின்றதான் என்னுடைய அழைப்பு. இப்போ அப்ப என்ன வேற மாதிரி ட்ரெயின் பண்ணி ஆகணும் இல்லையா? என்னுடைய வேலைக்கு ஏற்றபடி என்ன ட்ரெயின் பண்ணி ஆகணும். அவரை மாதிரி என்ன ட்ரெயின் பண்ணியிருந்தா இந்த வேலையை நான் செய்ய முடியாது. கரெக்ட்? அதே போல உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு உண்டு, கடவுள் ஒவ்வொரு திட்டம் வச்சிருக்காரு. நம்ம எரேமியா 29:11 பாக்குறோம், ஒவ்வொருவருக்கும் அற்புதமான திட்டத்தை கடவுள் வைத்திருக்கிறார். அப்ப அந்த திட்டத்திற்கு ஏற்றபடி உங்களை தயார் பண்ணிட்டு போறார். அதை நம்ம உணர்ந்து மகிழ்ச்சி அடையணும் தவிர, அவரை மாதிரி நான் இல்லையே, இவரை மாதிரி நான் இல்லையே நம்ம நினைக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். இப்படி ஒரு சில மெசேஜ் கேட்கும்போது எனக்கு உள்ளத்துல வரும், அப்ப அவங்களுக்கு மட்டும் கிஃப்ட்லாம் இருக்கும், எங்களுக்குலாம் கிஃப்ட் தேவையில்லையா? சரி, இது அறியாமையினால வர்ற ஒரு செயல். நமக்கு எந்த வேலையை நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு அதுக்குள்ள கிஃப்ட் கடவுள் கொடுப்பார், நம்ம சரியா ப்ரிப்பேர் பண்ணி போகும்போது. உங்களுக்கு இப்ப மற்றவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, எங்களுடைய வாலண்டியர்ஸ், எங்களுடைய வாலண்டியர்ஸ்ல இருக்கிறவங்களுடைய ஒவ்வொரு கிஃப்ட் பார்த்தீங்கன்னா அதுல 90% அந்த கிஃப்ட் எனக்கு கிடையாது. ஓகேங்களா? அருமையான கிஃப்ட்ல பல சகோதர சகோதரிகள் எங்களுடைய வாலண்டியர்ஸ் குரூப்ல இருக்கிறாங்க. நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு சில கிஃப்ட் உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு அதை பற்றி பொறாம கிடையாது. ஐ எம் ஹாப்பி, சந்தோஷப்படுறேன் நான். உங்களுக்கு அப்படி சந்தோஷப்பட முடியணும், மற்றவர்களுடைய வளர்ச்சியில் உங்களால ஆனந்தப்பட முடியணும். பொறாமைக்கு ஆப்போசிட் என்ன சொன்ன நானு? நன்றி உணர்வு இல்லையா? நம்ம பார்க்கும்போது பொறாமை தலையான பாவத்துல ஒண்ணு, ஆனா அதுக்கு ஆப்போசிட்டான புண்ணியம் என்னது? நன்றி உணர்வு. அப்ப நான் எதை குறிச்சு நன்றி செலுத்தணும்? நமக்கு கொடுத்ததை வச்சு நம்ம நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, இறை வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே, அதை மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுக்குள்ள ஒரு ஞானத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்களே, இதுக்கு நன்றி நான் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய மனதில் அமைதி, சமாதானம் வரும். அதை விட்டுட்டு நான் சொல்லி கொடுத்த இந்த சிஸ்டர் கடவுளுக்குள்ள வந்தாங்க, நான் சொல்லி கொடுத்துதான் இவங்களுக்கு பைபிளே தெரியும், இவங்களுக்கு இந்த கிஃப்ட் கிடைச்சிருக்கு எனக்கு கிடைக்கலன்னு நினைச்சேன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா பொறாம வரும், அவங்கள நம்ம ஓரம் கட்ட ஆரம்பிப்போம். கடைசியில யார் கீழே விழுவான்? நான் கீழே விழுவேன். அந்த ஒரு எண்ணம், பொறாமை வந்ததுன்னா நம்ம அழிவுக்கு காரணம். பொறாமை வரும்பொழுது நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். பொறாமை வரும்பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். தாவீது இழந்தாரா இழக்கலையா? சவுல் இழந்தாரா இழக்கலையா? பொறாமை பயங்கரமான ஒரு இது. அவருடைய நிம்மதி போச்சு இல்லையா? சவுல் தன்னுடைய காலம் முழுவதும் பாத்தீங்கன்னா நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றார் இல்லையா? பயமும் கவலையும் அவருடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இருக்குது. எப்பவும் அவருடைய மனசுல யார் இருக்கிறா? கடவுள் இருக்கிறதுக்கு பதிலாக தாவீது தான் இருந்தார். தாவீதை எப்படி காலி பண்ணலாம், இவனை கொண்டுட்டான், ஆட்சி நிலைச்சிருக்கின்ற ஒரு எண்ணம் அவருக்கு மனசுல தாவீதை கொல்றதுக்கு எல்லா வகையிலையும் அவரு வழி தேடுறார். அதனால பொறாமை நம்முடைய மன நிம்மதியை அழித்து விடும். தயவுசெய்து அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஓகே, அப்போ பிறரிடம் இருப்பதை விரும்புறது பொறாமை,
தன்னிடம் இருப்பதை இழந்து விடுமோ நினைக்கிறது அசூயை. அடுத்து ஒப்பிட்டு பார்க்கறது பொறாமை இல்லையா, காம்படிஷன், கம்பேர் பண்றது. அடுத்தது பாதுகாப்பு இல்லாம ஒரு உணர்வு இருக்குதுன்னா அதுக்கு பேரு அசூயை. பிறருடைய ஆசீர்வாதத்தை நோக்கிறது பொறாமை இல்லையா. மற்றவங்ககிட்ட இருக்கிற கிஃப்ட், மற்றவங்ககிட்ட இருக்கிற பணம், அவங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை, அவங்ககிட்ட இருக்கிற அழகு, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பொறாமை வருது. நம்முடைய சொந்த நம்மளை பாதுகாக்க நினைக்கிறது அசூயை. இந்த பொறாமை என்ன பண்ணுது, கசப்பு உணர்வை உண்டாக்கும் இல்லையா. ஒருத்தர் மேல பொறாமை வந்துச்சுன்னா நமக்கு அவங்க என்ன செஞ்சாலும் எரிச்சல் வரும், கசப்புணர்வு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த அசூயைன்றது என்ன பண்றது, சந்தேகத்தை உண்டாக்கும், பயத்தை உண்டாக்கும் இல்லையா. நம்முடைய வேலையை இன்னொருத்தன் எடுத்துருவானு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அவன் மேல பயமும் வரும், சந்தேகமும் வரும். அவன் என்ன பண்ணாலும் நமக்கு எதிராக ஏதோ பண்ற மாதிரியே ஒரு மனசுல ஒரு எண்ணம் வரும். சிலருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இல்லையா. சிலர் வந்து கவுன்சிலர் சொல்லுவாங்க, அவன் அந்த சொந்தக்காரன் ஏதோ சூனியம் வைக்கிறான், இது வைக்கிறான், அது வைக்கிறான், அவன் ஒன்றும் வச்சிருக்க மாட்டான். இவங்களுக்கு பயம், நம்மளை ஏதோ பண்ணிடுவானோ. நிறைய பேர் சூனியங்கனும் ஒன்றும் இல்லாமலே என்ன பண்றாங்க, அவன் வச்சிருப்பான் பிரதர், அவன் சொன்னாங்க பிரதர், அவங்க போனாங்க பிரதர். சந்தேகம், தேவையில்லாத சந்தேகம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓகே, இதுல மூணாவது வகையான ஒரு ஜெலசி இருக்குது. நம்ம 2 வகையான ஜெலசி சொன்னோம். ஒன்று மற்றவங்ககிட்ட இருக்கிற மாதிரி நம்மகிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுறதுனால வர ஒரு ஜெலசி. இன்னொன்று நம்மகிட்ட இருக்கிறது போயிடுமோன்னு ஒரு பயத்தினால வர ஒரு ஜெலசி. மூன்றாவது கடவுளுக்குரிய ஒரு ஜெலசி, காட்லி ஜெலசி. இது பாசிட்டிவானதா. விடுதலை பயணம் 30வது அதிகாரம் 14வது இறை வார்த்தை. விடுதலை பயணம் 34:14. யாரா படிங்க பார்க்கலாம். வேறொரு தெய்வத்தை வழிபடலாகாது, ஏனெனில் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காதவர் என்பதே ஆண்டவர் பெயர். ஆம், அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன். ஆமென். ஓகே, பழைய மொழிபெயர்ப்புலையா நான் நினைக்கிறேன் அதுல வந்து எரிச்சல் அடையும் தேவன் இருக்கும். ஓகேங்களா, இங்கிலீஷ்ல படிங்க பார்க்கலாம் சிஸ்டர். யாராவது ஒருத்தர் 25 ஒரு செகண்ட். விடுதலை ஓகே, விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை. ஆங்கிலத்துல வந்து ஜெலஸ் கார்டன் இருக்குது. விடுதலை பயணம் 20:5. நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம், ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். ஆமென். ஓகே, அந்த வார்த்தையை தமிழ்ல இருந்து எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பழைய மொழிபெயர்ப்புல நினைக்கிறேன் எரிச்சல் அடையும் தேவன் இருக்கும். இப்போ இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா யாராவது இங்கிலீஷ்ல படிக்க முடியுமா? எக்ஸோடஸ் 20:25. Thou shalt not bow down thyself to them, say, nor serve them, for I, the Lord thy God, am a jealous God, visiting the iniquity of the fathers. ஓகே, ஸோ என்ன பைபிள் என்ன போட்டிருக்கு? I am a jealous God-ன்னு போட்டிருக்கு. ஓகேங்களா, அப்ப இந்த ஜெலஸ்க்கு பேரு கடவுளுடைய பொறாமைன்னு சொல்ல முடியாது, கடவுளுடைய அசூயைன்னு போட்டிருக்கு. இதுல பரிசுத்தமான அசூயைன்னு வச்சுக்கலாம். இது 3வது வகையான ஒரு ஜெலஸ். ஆனா இது பாசிட்டிவான ஒரு விஷயம். இதுல என்ன, கடவுள் என்ன விரும்புறார்? மக்கள் தன்னை முழுமையாக அன்பு செய்வேன்னு விரும்புறார். அது தப்பா? ஒன்றும் இல்லாமல் இருந்து நம்மளை உருவாக்கிய கடவுள், அவர் நம்ம உயிரை கொடுக்குற அளவுக்கு நம்மளை அன்பு செய்கிறார். நாம் வந்து அவரை விரும்பணும்,
அவரை விட அதிகமா வேற எதையும் விரும்பக்கூடாதுன்னு நினைக்கிறார். இது தவிர கரெக்டா? பொசசிவ் பொசசிவ்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஒரு பொசசிவ் கொஞ்சம் நெகட்டிவா இருக்குது. ஓகே, திஸ் இஸ் நாட் நெகட்டிவ், திஸ் இஸ் வெரி பாசிட்டிவ். பிகாஸ் காட் டிசர்வ்ஸ் எவ்ரிதிங். இல்லை, கடவுள் அதற்கு உள்ள எல்லா தகுதியும் அவருக்கு உண்டு. அவர் நினைக்கிறதுக்கு எல்லா தகுதியும் உண்டு. ஏன்னா நம்ம இந்த அவர் உருவாக்குறதுக்கு நம்ம என்னவா இருந்தோம்? டஸ்டா இருந்தோம். கரெக்ட்? அந்த டஸ்ட் கூட கிடையாது, உடல் தான் டஸ்ட் வந்து உயிர் அவர்கிட்ட தான் வந்தது. அதனால பைபிள் என்ன சொல்றது? ஒன்றும் இல்லாமல் இருந்து நம்மை உருவாக்கிய கடவுள். ஸோ அப்பேற்பட்ட கடவுள் வந்து நான் உருவாக்கின இந்த பொருள் எனக்கு சொந்தம் அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு தவறும் கிடையாது. என்னை விட எதையும் அதிகமா அன்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறதுல ஒரு தவறும் கிடையாது. அப்படி நினைக்கிறதுக்கு பேர் தான் இந்த காட்லி ஜெலசி. ஓகேங்களா? இது எதனால வருது? கடவுள் நம்மோடு வைத்திருக்கிற உடன்படிக்கையினால, நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பினால வருது. அதனால இது ஒரு பாசிட்டிவ் ஜெலசி. கடவுள் அதனாலதான் நம்ம என்ன சொல்ல, அவரு பழைய ஏற்பாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதை வச்சுதான் அவர் பேசுறாரு. என்னை தவிர உனக்கு வேறு ஒரு கடவுள் கிடையாது. இதை எப்படி சொல்லலாம்? ஒரு கணவன் தன் மனைவி என்னை விட வேற யாரையும், என்னை விட்டுட்டு வேற ஒருத்தன் அன்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளவு கரெக்டோ, அதே போல கடவுள் என்னை விட்டுட்டு வேற ஒரு கடவுளை நீ வணங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது எந்த ஒரு தவறும் கிடையாது. கரெக்டா? அதுக்கு பேர் பொசசிவ் கிடையாதுல்ல பிரதர். என் கணவன் எனக்கு மட்டும் தான் சொல்றதுல பொசசிவ்னஸா? அது ஒரு நியாயமான ஒரு எண்ணம், உடன்படிக்கைக்கு கரெக்டான ஒரு எண்ணம். ஸோ கடவுள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறார். அதனால அது வந்து காட்லி ஜெலசின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு மூன்றாவது வகையான ஒரு ஜெலசி. ஓகே, பிரைஸ் தி லார்ட். நெக்ஸ்ட், இந்த பொறாமை எதனால வருது? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கறதுனால வருதுன்னு சொன்னேன். ரெண்டாவது, நம்ம இந்த பாதுகாப்பு இல்லாம உணரும் போது வருது இல்லையா? நம்முடைய சொத்தை யாராவது அபகரிச்சுப்பாங்களோ, நம்மளுடைய இருக்கிறது போயிருமோ, நம்முடைய பொசிஷன் யாராவது எடுத்துப்பாங்களோ அப்படின்றதுனால வருது. மூன்றாவது, செல்ஃபிஷா இருக்கிறதுனால வருது. நாலாவது காரணம், கடவுளை நம்பாம இருக்கிறதுனால. கடவுளை நம்பினோம்னா நம்மளுக்கு மற்ற இது பயம் வராது. இன்னொரு முக்கியமான காரணம், கடவுள் நமக்கு கொடுத்ததை குறித்து நன்றி உணர்வு இல்லாம இருக்கிறதுனாலதான். நமக்கு கிடைத்ததை எந்த அளவுக்கு நமக்கு நன்றி உணர்வு இருக்குதோ நம்ம அதுல மகிழ்ச்சி அடைவோம் இல்லையா? நான் நிறைய முறை என்னுடைய வாழ்க்கையில பார்த்துருக்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன். நான் 1988 கவர்மெண்ட்ல எனக்கு பேங்க்ல வேலை கிடைச்சது. ஓகேங்களா? என்னுடைய 10th எக்ஸாம் வச்சுதான் அந்த எக்ஸாம் எழுதினேன். இந்த பிஎஸ்ஆர்பி எக்ஸாம், ஒரு காம்படிஷன் எக்ஸாம் எழுதினேன். அதில் நான் செலக்ட் ஆகி எனக்கு மெரிட்ல வேலை கிடைச்சது. அப்போ உள்ள சேலரி எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஐ திங்க் 2000 rupees 1750 நினைக்கிறேன், 1988. ஓகே, அன்னைக்கு இருந்த சம்பளம், அந்த விலைவாசிக்கு அது நல்ல சம்பளம். ஓகே, ஏன்னா போய் சேர்ந்தது என்னது, 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதி தான் பாஸ் பண்ணி அதில் போய் ஜாயின் பண்ணேன். அப்போ எனக்கு கீழே எங்களுடைய ஆஃபீஸ் பாய், மெசஞ்சர்னு சொல்லுவாங்க, அவர் வந்து சார் நம்ம சம்பளம்லாம் கம்மி சார், ஸ்ட்ரைக் பண்ண போறேன்னு ஸ்ட்ரைக் பண்ண போனாங்க. நான் கூப்பிட்டு கேட்டேன், எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. இல்லை நம்ம சேலரி ரொம்ப கம்மி. ஏன் நல்ல சம்பளம் தானே. அன்னைக்கு அந்த என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டால் அவன் 10th கூட பாஸ் பண்ணல. நீ 10th பாஸ் பண்ணாமல் மெசஞ்சருக்கு வந்து ஜாயின் பண்ணி அப்புறம் ஏதோ அரியர்ல பாஸ் பண்ணி உனக்கு இந்த சம்பளம் போதாதான்னு கேட்கும்போது, சரி அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, ரிசர்வ் பேங்க்ல நம்மளோட சம்பளம் ஜாஸ்தி. பாருங்க, நம்ம படிச்ச படிப்புக்கு இந்த சம்பளம் போதும்னு நினைச்சா சந்தோஷமா இருக்கலாம். அவங்க யாரை கம்பேர் பண்றாங்க? ரிசர்வ் பேங்கை கம்பேர் பண்ணும்போது நிம்மதி இல்லை, போய் சண்டை போடுறாங்க. நான் அந்த ஸ்ட்ரைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் படித்த படிப்புக்கு இந்த சம்பளம் சந்தோஷமாக ஜாயின் பண்ணேன், அதனால இந்த ஸ்ட்ரைக் வரமாட்டேன். இந்த செல்ஃப் கண்டென்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா, போதும் என்ற ஒரு மனசு இருந்ததுன்னா, கடவுள் இதை கொடுத்துருக்காருன்னு ஒரு நன்றி உணர்வு இருந்ததுன்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பொறாம வராது. இதை கொடுத்ததுக்கு கிடைச்சதுக்கு நன்றி சொல்ல முடிஞ்சதுன்னா, கரெக்டா? சிலருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போதுன்ற ஒரு மனசு வர்றது கிடையாது. இப்ப நன்றி உணர்வு இருக்கும் பொழுது நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பொறாமைக்கு எக்ஸாக்டா மருந்து என்னது? கடவுள் கொடுத்ததற்கு உண்மையிலே நன்றி உணர்வோடு இருப்பது. இவ்வளவு கொடுத்துருக்கீங்களா ஆண்டவரே, அது வரைக்கும் நன்றி. தமிழ்ல ஒரு அருமையான ஒரு திரைப்பட பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு.
நம்மளை விட அதிகமா படித்த எத்தனையோ பேர், நம்மை விட திறமையான எத்தனையோ பேர் நம்மளை விட கம்மியான சம்பளத்துல உலகத்துல இல்லையா? யோசித்து பாருங்க. நம்மை விட திறமை மிக்கவர்கள், நம்மை விட அதிகமாக படித்தவர்கள், நம்மை விட குறைந்த சம்பளத்துல இங்க எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க. எத்தனை பேர் இதுல ஏற்றுக்கொள்ள முடியாது? உண்மை அதுதான். எனக்கு தெரிஞ்ச என்னை விட நல்லா படிச்சவங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, என்னை விட கம்மியா சம்பளம் அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை நினைச்சு நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதை விட்டுட்டு, ஓ எங்க ஆபீஸ்ல இன்னொருத்தர் என்னை விட அதிகமா சம்பாதிக்கிறான்னு நம்மளுக்கு பொறாம தான் வரும். அப்ப கடவுள் நமக்கு கொடுத்ததை நினைத்து நாம் நன்றி சொல்லும் பொழுது நம்மிடமிருந்து இந்த பொறாமை உணர்வு நம்மை விட்டு போய்விடும். பிரைஸ் தி லார்ட். அதே போல கடவுள் என்னை தனித்துவமாக படைத்திருக்கிறார், அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். கடவுள் சொல்றார் இல்லையா, யூ ஆர் ப்ரெஷியஸ் இன் மை ஐஸ், யூ ஆர் ஒண்டர்ஃபுல்லி அண்ட் ஃபியர்ஃபுல்லி மேட் இல்லையா? உங்களை கடவுள் அஞ்சத்தகு வியத்தகு முறையில் உருவாக்கி இருக்கிறார். நீங்க எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காரோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அந்த எண்ணம் இருந்ததுன்னா நம்மளுக்கு பொறாம வராது. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், தாவீது மோசே மாதிரி ஆயிருக்க முடியுமா? இப்போ மோசேக்கு அப்புறம் தான் தாவீது வரார் இல்லையா? மோசே பயங்கர தீர வீர செயல்கள்லாம் செஞ்சு மக்களை வழி நடத்தி கொண்டு போறார். ஆனா தாவீது என்னைக்காவது மோசே மாதிரி அவன் ஆசைப்பட்டாரா? இல்ல. சவுல் அரண்மனையில போய் சவுலுக்கு மியூசிக் போடும்போது கூட சவுல் மாதிரி ஆகணும்னு அவர் ஆசைப்படல. கரெக்டா? ராஜாவுக்கு பேய் ஓடுனா போதும்னு தான் ஆசைப்பட்டார். சரி, அவர் கொடுத்த வேலையை கரெக்டா செஞ்சா போதும்னு நினைச்சார். அதனால கடவுள் அவரை ஒரு பெரிய ஒரு பொசிஷனுக்கு மாத்துறார் இல்லையா? பேதுரு சவுல் மாதிரி ஆயிருக்க முடியுமா? இல்ல சவுல் பேதுரு மாதிரி ஆயிருக்க முடியுமா? இப்ப ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்துல வாழ்றாங்க. சவுல் பயங்கரமா பேசுறாரு, பேதருக்கு அந்த மாதிரி பேச தெரியாது. ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுங்கன்னு கேட்டிருப்பாரா? கேட்டிருக்க மாட்டார். தனக்கு கொடுத்தது போதும் நிம்மதியா இருந்தாங்க அவங்க. சரி, இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போ எலியா பயங்கரமான அற்புதங்கள்லாம் செஞ்சார் பழைய ஏற்பாட்டுல. யோவான் கடவுளுடைய மார்பில செஞ்சார். யோவான் நான் எலியா மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டாரா? பட்டிருந்தா நடந்திருக்குமா? நடந்திருக்காது. கரெக்டா? நம்ம சில நேரத்துல அப்படிதான் ஆசைப்படுறோம். கடவுள் நம்மளை யோவான் மாதிரி அழைச்சிருக்கார், நம்ம எலியா மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறோம். நம்மள தாவீது மாதிரி அழைச்சிருக்கார், நம்ம மோசே மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறோம். நம்மள ஒருவேளை பவுல் மாதிரி அழைச்சிருக்கலாம், நம்ம என்ன பண்றோம்? பேதுரு மாதிரி வரணும். ஒரே நாள்ல 3000 பேரை மனம் மாத்தினார். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சூப்பரா ப்ரீச் பண்ணியும் 3000 பேர் ஒரு நாள் கூட மாறலையே. பவுல் பேசி எங்கேயாவது 3000 பேர் ஒரே நேரத்துல மனம் மாற மாதிரி இருக்கா? இல்ல. ஆனா யாருடைய பிரசங்கம் பயங்கர சூப்பரா இருக்குது? கருத்து செறிவோடு ஆர்குமெண்ட் பிரகாரம் சூப்பரா யாருடைய மெசேஜ் இருக்குது? சென்ட் பாலுடைய மெசேஜ் தான். அதிகமான வெளிப்பாடோட இருக்கிறது சென்ட் பாலுடைய மெசேஜ். பரிசுத்தாடைய வல்லமையோட அவர் கொடுக்கிறார். ஆனா இருந்தாலும் பேதுரு பண்ண ஒரு நாள் அற்புதத்துக்கு இவரால் ஈடு கொடுக்க முடியல. அவருடைய அழைத்தல் வேறு, இவருடைய அழைத்தல் வேறு. அதை அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. அப்ப நம்மளும் நம்ம ஒரு விசேஷ இடத்துக்கு அழைச்சிருக்கார், அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல நம்ம சந்தோஷப்பட்டோம்னா பொறாமை நமக்கு வராது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இது வரைக்கும் முக்கியமான விஷயத்தை நான் டச் பண்றேன்னு நினைக்கிறேன். நம்ம இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட இல்லாம இருந்திருக்கு இல்லையா? நான் இது பார்க்கும்போது எங்கிட்ட நிறைய விஷயங்கள் இல்லை. நான் நிறைய நேரத்துல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம நினைச்சிருக்கோம். ஆனா கடவுள் நம்மை அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினாரா அப்படின்னா கேள்விக்குறி. சரி, நம்ம நிறைய விரும்பலாம், ஆனா அது கடவுளுடைய விருப்பமா? கரெக்டா? நம்ம ஒரே நாள்ல ஓகே ஒரு 1000 பேர் மனம் மாத்தணும், நிறைய பேரை கடவுள்கிட்ட கொண்டு வரணும், ஆசை நல்ல ஆசை தான், தப்புன்னு சொல்லல. கடவுள் நம்மை அதற்கு அதற்காக நம்மளை உருவாக்கினாரா? நம்முடைய வாழ்க்கையில கடவுள் திட்டம் அதான்னு பார்க்கணும். கடவுளுடைய திட்டத்திற்கு இல்லாத நம்ம எதை திங்க் பண்ணாலும் அது எல்லாமே தவறுதான். கரெக்டா? இப்போ ஒரு புனித குழந்தை தெரேசாமல் எடுத்துக்கலாம். குழந்தை தெரேசாமல் மதர் தெரேசா மாதிரி நான் போய் சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா கடவுளுக்கு பிடிச்சிருக்குமா? பிடிச்சிருக்காது இல்லையா? அவங்கள கான்வென்ட்ல இருந்து உட்காந்து ஜெபம் பண்ண போதுன்ட்டாரு. அதான் அவங்களுக்கு கடவுளுடைய திட்டம் அவர்களை குறித்து அதுதான். அதே அன்னை தெரேசா நானும் கார்மேல் சபையில போயிட்டு உட்காந்து நான் ஜெபம் பண்ண போறேன்னு போயிருந்தேன், என்ன இருக்கும்? கடவுளுக்கு பிடிக்காம போயிருக்கும். அன்னை தெரேசாவை குறித்து கடவுளுக்கு வேற ஒரு திட்டம் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதே போல உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் கடவுளுக்கு ஒரு திட்டம் இருக்குது.
அந்த திட்டத்தை நம்ம கச்சிதமா பண்ணோம்னா கடவுள் பார்வையில சூப்பர். நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனை, நீ சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவராக இருந்தாய், பெரியவற்றில் உன்னை அதிகாரியாக்குவார். கிங்டம் ஆஃப் காட்ல ஒரு பெரிய பொசிஷன்ல உட்கார வைப்பார். பிரைஸ் தி லார்ட். கண்கள் முடி ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இதோ என்னையும் இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உமது பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன். அப்பா, எத்தனையோ முறை இதோ ஸ்பிரிச்சுவல் காரியங்களிலும் மற்றவர்களை போல நாங்கள் வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். அது தவறு அல்ல என்று ஆண்டவரே பல நேரங்களில் நான் நினைத்திருக்கிறேன். அப்பா, மற்றவர்களைப் போல அல்ல, நாங்கள் உம்மை போல் மாற வேண்டும். நீர் எங்களுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அந்த திட்டத்தை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை மாத்திரம் செயல்படுத்தக்கூடிய ஒரு மனநிலையை அப்பா எங்களுக்கு நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். மற்றவர்களை கம்பேர் பண்ணுகிற எங்களுடைய எண்ணங்கள் எங்களை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்தில் இந்த கம்பேரிசன் கிடையாது, ஒருவருக்கொருவர் போட்டி கிடையாது, ஒருவரோடு ஒருவர் ஒப்பிட்டு பார்ப்பதில்லை. நீர் யாரையும் யாரோடும் ஒப்பிட்டு பார்க்கவில்லை ஆண்டவரே. ஆனால் எங்கள் மனதில் சிறு வயதிலே இருந்தே அப்பா மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து மற்றவர்களோடு போட்டி போட்டு வளர்ந்த இந்த எல்லா போட்டி மனப்பான்மைகளும் எங்களை விட்டு அகன்று போகுமாறு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்தும். எல்லா பொறாமையுடைய வேர்களும் எங்களுடைய இருதயத்திலிருந்து வேரோடு பிடுங்கி கடலில் வேரூன்றி நிற்கும்படி கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. எல்லா பொறாமை எண்ணங்கள், கசப்புணர்வுகள், வெறுப்பு, வைராக்கியங்கள், பிரிவினைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்களை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. குழந்தையை போல அப்பா கபடத்தவர்களாக, அதே நேரத்தில் பாம்பை போல முன்மதி உள்ளவர்களாக செயல்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்யுமாறு உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். Praise the Lord. Okay, thank you. God bless you all, brothers and sisters. Any doubts we can discuss? இல்லைன்னா நம்ம சாட்சிய நேரத்துக்கு செல்லலாம். Praise the Lord, brother. ஒரு சின்ன டவுட் பிரதர். எஸ் சிஸ்டர். பிரதர், இப்ப எலீஷா ஆசைப்படுறாருல பிரதர், எலைஜாவோட ரெட்டிப்பு இது எனக்கு வேணும்ன்ற அளவுக்கு, அது என்ன கான்டெக்ட்ல பிரதர் வரும் அது? ஓகே, நம்முடைய எக்ஸாம்பிள் வந்து சிஸ்டர் ஜீசஸ் தான். ஓகேங்களா? இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு தெரிஞ்ச தப்புன்னு நிறைவுன்னு வரும்போது நம்ம அப்படி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கள மாதிரி இருக்கணும், அவருக்கு இருக்கிற டபுள் போர்ஷன் ஆகணும், நான் அப்படி எதிர்பார்த்துருக்கிறேன். ஆனால் who is fullness? ஜீசஸ் தான் ஃபுல்னஸ். ஜீசஸ் இஸ் பர்ஃபெக்ட். அவர் வந்து இவங்கள மாதிரி ஆகணும் அவங்கள மாதிரி ஆகணும்னு சொல்லல. ஓகேங்களா? அண்ட் he never imitated anybody. அண்ட் அவர் வந்து கடவுளுடைய திட்டம் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன அதை செஞ்சா போதும்னு நினைக்கிறார். ஓகேங்களா? நம்மளும் அப்படிதான் போகணும், அதான் பெஸ்ட். எலிசா பண்ண நான் தப்புன்னு சொல்ல வரல, பட் தட் இஸ் நாட் பர்ஃபெக்ட். டெஃபினெட்லி இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து யார் வேணா வச்சுக்கலாம், ஈவன் புனிதர் மாதிரி வரணும்னு நினைக்கிறது கூட சரி கிடையாது. இப்போ எந்த புனிதர் மாதிரி வர முடியும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ நீங்கள் வந்து அன்னை தெரேசா மாதிரி வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜீசஸ் உங்களை வந்து குழந்தை தெரேசா மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நினைச்சது சரியா தப்பா இல்லையா? கான்ட்ரடிக்ஷனா போயிடும் இல்லையா? அவருடைய திட்டத்துக்கு முரண்பாடா போயிடும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஈவன் புனிதர்களை இமிட்டேட் பண்றது கூட புனிதர்கிட்ட நல்ல காரியத்தை நம்ம எடுத்துக்கலாம், தவிர அவங்கள மாதிரி ஆகணும்னு போக முடியாது. நான் ஃபர்ஸ்ட் ஒரு 7 years அப்படிதான் ட்ரை பண்ணேன். இந்த புனிதர் மாதிரி ஆகணும், ஒரு 6 மாசம் ட்ரை பண்ணி ஒன்றும் சரியப்படாது. அப்புறம் இந்த புனிதர் மாதிரி ஆகணும். அப்புறம் தான் புரிஞ்சது புனிதர்களை வந்து நமக்கு திருச்சபையில ஒரு எக்ஸாம்பிளா காமிக்கிறதுக்கு காரணம் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு சில நல்ல காரியங்கள் நம்ம கத்துக்கிறதுக்காக, தவிர அவங்கள இமிட்டேட் பண்ணி அவங்கள மாதிரி செய்யணுன்றது அதுக்காக கிடையாது. நம்ம இமிட்டேட் பண்ண வேண்டிய ஒரே ஆள் ஜீசஸ் தான். புனிதர்களிடமிருந்து நல்ல காரியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ புனித பிரான்சிஸ் எப்படி தாழ்ச்சியா இருந்தார், அந்த தாழ்ச்சி விஷயத்த அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம். அதை தான் எடுத்துக்கணும், தவிர அவரை போல அப்படி நம்ம மாறணும்னு போனோம்னா நம்ம தப்பா போயிடுவோம். டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருடைய காலிங் டிஃப்ரெண்ட், நம்ம அதை மறந்துடக்கூடாது. யூ ஆர் டிஃப்ரெண்ட். நீங்கள் ஒரு தனித்துவத்துல கடவுள் உங்களை படைச்சிருக்கார், என்ன ஒரு தனித்துவத்துல படைச்சிருக்கிறார். எனக்கு ஒரு திட்டம் உண்டு, உங்களுக்கு ஒரு திட்டம் உண்டு. கில்பர்ட் பிரதரை மாதிரி வரணும்னு நினைச்சீங்கன்னா தப்பு, நான் உங்களை மாதிரி வரணும்னு நினைச்சாலும் தப்பு. உங்களுக்கு வச்சிருக்க திட்டத்தை புனித பிரான்சிஸ் இங்க வந்தாலும் செய்ய முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை போப் லியோ வந்தாலும் செய்ய முடியாது. உங்களுக்கு வச்சிருக்க திட்டத்தை நீங்க மாத்திரம் தான் பண்ண முடியும். உலகத்துல வேற யாரும் செய்ய முடியாது. அதுதான் தனித்துவம்.
அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டு ஓகே எனக்கு இந்த ஒரு இவ்வளோ ஒரு முக்கியமான வேலையை கொடுத்துருக்கா, நான் அதை கரெக்டாக செய்யணும்னு செஞ்சோம்னா தட் இஸ் எனஃப். மேலே போய் நம்ம நிற்கும் போது நமக்கு வச்சிருக்க திட்டத்தை நம்ம எவ்வளோ சின்சியராக பண்ணன்றது தான், அதுக்கு தான் பரிசு. தவிர நீங்கள் எவ்வளோ பெரிய காரியம் பண்ணீங்கிறதுக்கு பரிசு கிடையாது. எல்லா புனிதர்களும் இப்போ நான் ஒரு 2 days முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம செயின்ட் பியோ சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் செய்த பெரிய காரியங்களுக்காக இல்லை, எவ்வளோ அன்போடு என்ன எப்படி முயற்சி செய்கிறீங்க அதுக்கு தான் பரிசு. அப்போ கடவுள் நமக்கு வைத்திருக்க திட்டத்தை எவ்வளோ சின்சியராக நம்ம பண்ணுறோம் அதுக்கு தான். அதில் 80% பண்ணுறோமா, 60% பண்ணுறோமா, 100% பண்ணுறோமா? ஒருவேளை உங்களுடைய அழைப்பு உங்கள் குழந்தைங்களை நல்ல பரிசுத்தமாக வளர்த்து ஒரு இருக்கிற 2 குழந்தையில ஒரு குழந்தைய சிஸ்டராகவும் ஒரு குழந்தைய நல்ல ஒரு பணக்காரனா சர்ச்சுக்கு உதவி செய்யறாவும் ஆக்கணும்னு கடவுள் வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அதை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணீங்கன்னா நீங்கள் செயின்ட் தான். அப்போ நமக்கு வைத்திருக்க திட்டத்தை நாம் என்ன செய்கிறோம் அதுதான் முக்கியம். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கடவுளுடைய திட்டம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்முடைய மனதை புதுப்பிச்சா போதும். ரோமர் 12:2 சொன்னது போல. அதுக்கப்புறம் அது நம்ம எவ்வளோ சின்சியராக அதில் ஃபாலோ பண்ணுறோம், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ சூசேப்பர் என்ன பெரிய காரியம் செஞ்சார் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கேட்குற கேள்வி கொஞ்சம் தப்பான ஒரு கேள்வி இருந்தாலும் உங்களுக்கு புரியுதுக்காக அப்படி கேட்டேன், தயவுசெய்து அப்படி நினச்சிக்காதீங்க. சூசேப்பர் பண்ணது என்ன ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா? ஒரு சாதாரண குடும்ப தலைவன் ஒரு பெற்றோருக்கு தன்னுடைய மனைவியும் குழந்தையும் காப்பாத்துறதுக்காக இன்னொரு ஊருக்கு போயிட்டு குழந்தைய அவங்கள படிக்க வைக்கிற, அவ்வளவுதான். ஓகே, இன்னொன்று அவருடைய ஹோலினஸ்லாம் நமக்கு சொல்லலை, நான் அவர் செயல்னு வரும்போது சொல்றேன். செய்த செயல் அதுதான் இல்லையா? ஆனா அவர் அதிக பிரசங்கத்தனமே எதையும் பண்ணல. கடவுள் தனக்கு வைத்திருந்த காரியத்தை பெர்ஃபெக்டா பண்ணார். அன்னை மரியாளை மனைவி என்ற ஒரு பெயர், ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணத்திலையும் நினைக்க கூட இல்லை. அவர் ட்ரீம்ல கூட அப்படி நினைக்கல. ஸோ கடவுள் எதுக்கு அவங்களை நம்ம கையில கொடுத்தாருன்றதை கரெக்டா புரிஞ்சிருந்தார், அதை கரெக்டா பெர்ஃபெக்டா பண்ணார். இப்போ அவர் போய் நான் ப்ரீச் பண்ண போறேன்னு போயிருந்தா ஜீசஸ்க்கு பிடிச்சிருக்காது, டெஃபினட்டா பிடிச்சிருக்காது இல்லையா? வேற ஏதாவது நான் பெரிய அந்த முயற்சி பண்ண போறேன் இந்த முயற்சி பண்ணணும்னு ஏதாவது பண்ணியிருந்தாலும் கடவுளுக்கு பிடிச்சிருக்காது. கடவுள் அவருக்கு என்ன திட்டம் வைத்திருக்காரோ அதை பெர்ஃபெக்டா பண்ணார். ஸோ ஹி இஸ் கிரேட். அன்னை மரியாள் அதே போல தனக்கு கடவுளுடைய திட்டத்துல என்ன தன்னுடைய திட்டம் அதை பெர்ஃபெக்டா பண்ணாங்க. அதனால இப்ப உங்களுடைய அழைப்பு என்ன, அதை நம்ம சரியா பண்ணா போதும். இப்போ ஒரு சில சகோதர சகோதரிகள் இருக்காங்க, அவங்களுடைய பணியே வெளியில தெரியாது. வீட்டுல உட்காந்து உலகத்துல நடக்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்கிறாங்க, நைட்டு சில நேரம் 3 hours to 6 hours அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. உலகத்தில் நடக்கிற அழிவுகளை தடுக்கிறது தான் அவங்களுடைய அழைப்பு. இப்படி ஒரு அழைப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நைட்டு 3 மணி குறைந்தது 3 மணி நேரம், கிட்டத்தட்ட சில நாட்டில் 6 மணி நேரம் உலகத்தில் நடக்கிற போர், அங்க நடக்கிற வறுமைகள், பஞ்சம், பட்டினி, ஒவ்வொரு நாட்டுக்காக இதான் ஜெபம் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய அழைப்பு. கடவுள் என்ன பண்ணுவாரு, டிசம்பர் எண்டில் அவங்களுக்கு ஒரு அடுத்த வருஷம் நடக்க போற எல்லா அழிவை பற்றியும் சொல்லுவார். எந்தெந்த நாட்டுல போர் நடக்க போகுது, எந்தெந்த ஊர்ல வெள்ளம் வரப்போகுது, எந்த ஊர்ல பஞ்சம் வரப்போகுது, எந்த ஊர்ல அழிவு வரப்போகுது, எல்லாம் ஒரு லிஸ்ட் கொடுப்பார். நாடோட எந்தெந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெய்லி உட்காந்து அதுக்குதான் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே அது குறைங்க இறக்கமாயிருங்க. 6 மணி நேரம் இதான் ஜெபம். வெளியில யாருக்கும் தெரியாது என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க பெர்ஃபெக்டா பண்றாங்களா பண்ணலையா அவங்க வேலையை? இவங்க அதை விட்டுட்டு நானும் ப்ரீச் பண்ண போறேன்னு போனா ஜீசஸ் பிடிக்குமா? இல்ல நான் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். எனக்கு சில நேரத்துல மனசுல சாத்தான் கொடுப்பான் அந்த மாதிரிலாம். இதெல்லாம் விட்டு போயிட்டு பேசாம நிம்மதியா உட்காந்து ஜெபம் பண்ண போதும், ஜெபத்திலே பெரிய காரியத்தை செய்ய முடியும் எனக்கு மைண்ட்ல வரும். அப்ப என்கிட்ட யாரு பேசுறது? சாத்தான் பேசுறான். புரியுதா? ஜெபம் நானும் பண்ணணும். ஆனா அந்த மாதிரி 6 மணி நேரம் உட்காந்து ஜெபம் மட்டும் பண்ணா போதும் அப்படின்ற என்ன வருதுன்னா அது சாத்தான் கிட்ட இருந்து வருது. என்னுடைய அழைப்பு ஓகே ஜெபிக்கணும், அதே நேரத்துல இறை வார்த்தை மக்கள்கிட்ட பகிர்றது என்னுடைய அழைப்பு. அதனாலதான் சென்ட் பால் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அழைத்த அழைப்பில் நிலைத்திருங்கள். உங்களை எதுக்குன்னு அழைத்திருக்காரோ அதுல நிலைச்சிருந்தீங்கன்னா எஸ் தென் கடவுளுக்கு பிடித்த ஒரு மகனாக நம்மளால வாழ முடியும். Praise the Lord. ஓகே, கிளியர்? எஸ், ஜோஸ் பிரதர் இருக்கீங்களா? Praise the Lord, brother. Praise the Lord, brother. கண்டினியூ பண்ணலாம் brother.